हालेलुया 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 हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக। परमेश्वर की पवित्र नाम महिमा हो। இன்றைய பகல்ல अनेகரை கர்த்தர் அபிஷேகித்தார்। इस सुबह के समय कई लोगों को परमेश्वर ने अभिषेक किया। இந்த இரவு வேளையிலும் इस रात के समय भी கர்த்தர் நம்மை ஒரு புது மனிதனாக மாற்றப் போகிறார்। परमेश्वर हमें एक नया व्यक्ति बनाने वाला है। 3 நாளைக்கும் வெவ்வேறான தேவ செய்திகளை கேட்டோம்। 3 दिनों से 3 बार भी हमने कई अलग अलग प्रचार सुना। நான் இதுக்கு முன்னே வந்த நேரத்திலே தெய்வ பிள்ளைகள் ஒரே வசனத்தை வைத்து 3 நாளைக்கு பேசினேன்। एक ही वचन को रखकर मैंने 3 दिन प्रचार किया था। இந்த தடவை 3 நாள் இது 3 பிரசங்கமும் 3 விதமாகவே கர்த்தர் கொடுத்தார்। लेकिन अभी जो है तीनों संदेश अलग अलग वचन परमेश्वर ने दिया। முதலாவது நாள் நம்ம முதலாவது ஆராதனையிலே நம்முடைய களிம்பு நீங்க நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று सबसे पहली आराधना में हमने देखा कि हमारे ऊपर का जो भी मैलपन है वो शुद्ध होना है। हालेलुया 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 हालेलुया। இன்றைக்கு இந்த லாஸ்ட் கூட்டத்திலையும் आज के दिन इस आखिरी मंडली में யூதா எழுதின நிருபம் यहूदा लिखी हुई पत्री की पुस्तक 22 23 24 25 வசனங்களை வாசிப்போம்। யூதா ஒரு வசனத்தை கூட வாசிப்போம்। और एक वचन पढ़ेंगे। யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना लिखित सुसमाचार की पुस्तक 11வது அதிகாரம் 44 வசனத்தை வாசிப்போம்। 11वां अध्याय की 44वां वचन पढ़ेंगे। இன்றைக்கு சாயங்காலம் செய்தியுடைய தலைப்பு பிரேத சீலையிலிருந்து வெளியே கொண்டு வருதல்। आज का शाम का समय का संदेश यह है कि गफन से बाहर निकलना। हालेलुया हालेलुया। யூதாவின் நிருபம் ஒரே நிருபம்தான்। यहूदा का पत्री एक ही है। அதிலே நல்ல காரியத்தை சொல்லிவிட்டு மாமிசத்தால் கரைபட்ட நம்முடைய வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்। उसमें अच्छी बातें कहकर कहता है जो शरीर के कामों से कलंक हुए वस्त्रों को निकाल कर फेंक दो। நாம் எவ்வளவு ஆவியில நிரம்பினாலும் எவ்வளவு தேவனை மகிமைப்படுத்தினாலும் மாமிசத்தால் கரைபட்ட வஸ்திரம் நம்மிடத்தில் இருக்குமானால் பரலோக ராஜ்யத்தை நாம் இழக்க நேரிட்டு விடும்। जो वस्त्र घृणा हो गया हो, जो शरीर के द्वारा कलंकित हो गया हो, यदि वैसा वस्त्र होगा तो हम स्वर्ग नहीं जा सकेंगे। அபிஷேகம் பெற்றவுடனே अभिषेक पाते ही, ரட்சிக்கப்பட்டவுடனே, उद्धार पाते ही நாம் வெறுத்து விட வேண்டிய சில காரியங்கள் உண்டு। हमें कुछ बातों से घृणा करना है, அதை நாம் வெறுத்து விட வேண்டும்। उसे हमें घृणा करना है, அப்பொழுதுதான் நாம் கனி கொடுக்க முடியும்। तभी हम फल दे पाएंगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இயேசுவை கண்டவுடன் சிலர் விட வேண்டியதை விட்டு விட்டார்கள்। यीशु को देखते ही जो छोड़ना है उसे कुछ लोगों ने छोड़ दिया। முதலாவது அதிலே சிலரை நாம் கவனித்து பார்ப்போம்। कुछ लोगों के बारे में हम ध्यान करेंगे। யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே படிக்கும்போது यूहन्ना 4:28 में हम इस प्रकार पढ़ते हैं। பாருங்கள், சமாரியாவிலே வந்த சமாரியா ஸ்திரீ
இயேசுவை கண்டவுடனே தன் குடத்தை விட்டு सामरी में आई हुई सामरी स्त्री यीशु को देखते ही तुरंत अपना घड़ा छोड़कर இயேசுவை கண்டவுடன் அவள் குடத்தை விடுகிறாள். उसने यीशु को देखते ही घड़ा छोड़ दिया. பாருங்கள், அவள் விட வேண்டியதை விட்டபோது ஊருக்குள் போய் அவள் சுவிசேஷம் அறிவிக்கிறாள். उसने जो छोड़ना था उसे छोड़ने पर गांव में जाकर संदेश देने लगी. நாம் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்காமல் கர்த்தருக்கு கனி கொடுக்காமல் இருக்க காரணம் நாம் விட வேண்டியதை இன்னும் விடவில்லை. हम अभी तक परमेश्वर के नाम का सुसंदेश नहीं देते. इसका कारण ये है कि हमें जो छोड़ना है वो अभी तक नहीं छोड़े हैं. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், हम उद्धार पाए ये सच है, ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், बपतिस्मा लिए ये सच है, ஆனால் लेकिन நாம் இன்னும் விட வேண்டியதை விட்டு விடவில்லை. अब तक जो छोड़ना है जिसे वो नहीं छोड़े हैं. சமாரியா ஸ்திரீ सामरी स्त्री இயேசுவை கண்டவுடனே यीशु को देखते ही தன் குடத்தை விட்டாள். अपनी घड़ा छोड़ दिया. இந்த சமாரியா ஸ்திரியை பற்றி நீங்கள் அதிகமாய் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே படிக்க முடியும். इस सामरी स्त्री के बारे में यूहन्ना 4 अध्याय में हम अधिक सा पढ़ सकते हैं. சமாரியாவிலே மிகப்பெரிய ஒரு பாவியாகிய ஸ்திரீ அவள். सामरी में बहुत ही पापी स्त्री थी, திருமணமாகாத ஒரு பெண், जिसकी शादी नहीं हुई थी. ஆனால் लेकिन அவள் இயேசுவை கண்டபோது वो यीशु को देखते ही அவள் குடத்தை விட்டாள். वो अपना घड़ा छोड़ दी. உலகத்தின் பாவ ஜீவிதத்தை விட்டாள். दुनिया की पाप भरे जीवन को छोड़ दी. உலகத்தின் அக்கிரமத்தை விட்டாள். दुनिया के अधर्म बातों को छोड़ दी. உலக சிந்தனைகளை விட்டாள். दुनिया के विचारों को छोड़ दी. அவள் ஊருக்குள்ளே போய் वो नगर में जाकर இங்கே ஒருவர் வந்திருக்கிறார், அவரை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். यहाँ पर एक जन आया है, आकर देखो. ஜனங்கள் பார்த்தார்கள். लोगों ने देखा ஓ, இவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் சம்பவித்திருக்கிறது. इसके अंदर कुछ तो परिवर्तन हुआ है. அந்த சமாரியர்கள் திரண்டு இயேசுவிடத்திலே வந்தார்கள். वे सामरी लोग सब यीशु के पास आए. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஒரு குடத்தை விட்டதின் நிமித்தம் एक घड़ा छोड़ने के कारण சமாரியாவுக்குள்ளே இயேசு தங்கினார். सामरी में यीशु रह गया. அருமையான தேவ பிள்ளையே, हे मेरे प्रिय परमेश्वर நீ के விட लोगों, வேண்டியதை விடும்போது, जब आपको जो छोड़ना है उसे छोड़ोगे, நீ விட வேண்டியதை விடும்போது आप जिसे छोड़ना है उसे छोड़ोगे, உன் குடும்பத்திலே கர்த்தர் தங்குவார். तब तेरे परिवार में परमेश्वर रहेगा. உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் தங்குவார். तुम्हारे व्यक्तिगत जीवन में परमेश्वर रहेगा. ஏன் இன்றைக்கு உன் வீட்டுல கர்த்தர் தங்கவில்லை? क्यों तुम्हारे घर में परमेश्वर नहीं रहता है? ஏன் உன் கூட கர்த்தர் வரவில்லை? क्यों तुम्हारे साथ परमेश्वर नहीं आता है? ஏன் அடிக்கடி கேள்வி கேட்கிற, ஆண்டவரே நீரும் என்னை கைவிட்டு விட்டீரோ என்று கேட்கிறீங்களே? क्यों सदा प्रश्न पूछते हो, क्या परमेश्वर आपने मेरा हाथ छोड़ दिया? நீ இன்னும் விட வேண்டியதை விடவில்லை. अब तक जो छोड़ना है उसे नहीं छोड़े हो. அவள் குடத்தை விட்டாள். उसने घड़ा छोड़ दिया தெய்வ பிள்ளை இயேசுவை பற்றி அறிவித்தாள். और यीशु के बारे में बताई. இரண்டாவதாக दूसरा, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும்போது मत्ती 4 अध्याय 20वां वचन में हम पढ़ते हैं, உடனே அவர்கள் வழியை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். वे तुरंत जालों को छोड़कर उसके पीछे हो लिए. உடனே அவர்கள் வலையை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். वे तुरंत जालों को छोड़कर उस यीशु के पीछे हो लिए. அருமையான தெய்வ பிள்ளையே, ए प्रिय परमेश्वर के लोगों, மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள், जो मछली पकड़ रहे थे, மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் जो मछली पकड़ रहे थे, இயேசுவை கண்டபோது यीशु को देखते ही தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். अपनी जालों को छोड़कर उसके पीछे हो लिए. இன்றைக்கு இந்த இயேசுவுக்காக ஒரு சின்ன காரியத்தை நம்மளால் விட முடியவில்லை. आज के दिन हम यीशु के लिए एक छोटी सी बात छोड़ नहीं पाते हैं. இவ்வளவு ரட்சிப்பை கொடுத்து நமக்காக ஜீவனை கொடுத்து, ஓ கடைசி சொற்றத்தை வரை சிந்தின என் அருமை இரட்சகருக்காக ஒரு சின்ன விஷயத்தை விட முடியவில்லை. इतना महान उद्धार और इतनी जीवन दिया हुआ महान परमेश्वर के लिए छोटी सी बात छोड़ नहीं पाते हो. அவர்களுக்கு தொழில் செய்யாட்டா சாப்பிட முடியாது. क्योंकि वो काम धंधा नहीं करेंगे तो भोजन नहीं मिलेगा. ஆனால் அவர்கள் பிடித்துக் கொண்டிருந்த வலை, மீன் பிடித்துக் கொண்டிருந்த வலையை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார். फिर भी मछली जो पकड़ रहे थे उस जाल को छोड़कर यीशु के पीछे गए. हालेलुया, 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 हालेलुया. हालेलुया. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, हे मेरे प्यारे परमेश्वर के लोगों, உலகத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை, इस दुनिया के साथ जुड़ा हुआ जीवन, கவலையோடு ஜீவிக்கிற வாழ்க்கை, चिंता से भरा हुआ जीवन, நெருக்கத்தின் மத்தியிலே ஜீவிக்கிற வாழ்க்கை,
दबाव में जीने वाला जीवन, ஆனால் இயேசுவை கண்டபோது लेकिन यीशु को देखते ही அவைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு उन सबको छोड़कर இயேசுவுக்கு பின்னாக வந்தார். यीशु के पीछे हो लिए। இனி ஒரு கூட்டத்தை பார்ப்போம். अब और एक भीड़ को देखेंगे। மத்தேயு 4:22 வாசிக்கும் போது मत्ती 4:22 में पढ़ते हैं, அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். तुरंत आओ और अपने पिता को छोड़कर उसके पीछे हो लिए। மூன்றாவது அவர்கள் உடனே படகை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். तीसरा वो तुरंत नाव और अपने पिता को छोड़कर उसके पीछे हो लिए। இன்னைக்கு சிலருக்கு அதை விடுங்க இதை விடுங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். आज कुछ लोग को ये छोड़ो वो छोड़ो ऐसा बोलना बहुत कठिन है। அதுலயும் ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னா இவங்களுக்கு என்ன பார்க்கணும், என் கஷ்டம் எனக்கு இல்லையே தெரியும் என்று சொல்லிடுவாங்க. उसमें भी सेवक यदि बोलेंगे तो कहेंगे कि इनको क्या तकलीफ है, मेरा तकलीफ तो मैं जानता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே இயேசுவை கண்டவுடனே படகை விட்டு இறங்கி இயேசுவுக்கு பின் சென்றார். यीशु को देखते ही तुरंत अपना नाव छोड़कर यीशु के पीछे हो लिया। ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, उद्धार पाकर इतने साल हो गया, ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, बपतिस्मा लेकर इतना साल हो गया, இயேசுவின் அன்பை உணர்ந்து இத்தனை வருஷமானது. यीशु के प्रेम को चटकर इतनी साल बीत गए। இன்னும் விட வேண்டிய காரியத்தை अब விடவில்லை. तक जो छोड़ना है उसे नहीं छोड़ा, இன்னும் விட வேண்டிய காரியத்தை விட अब तक முடியவில்லை. जिसे छोड़ना है उसे छोड़ नहीं दिया, இன்னும் உலகத்தை பிடித்துக் கொண்டே अब இருக்கிறோம். तक दुनिया को पकड़े बैठे हो। ஒரு தம்பி, एक भाई, ஆண்டவர் அவனை ஊழியத்துக்கு அழைத்தார். परमेश्वर ने उसे सेवा के लिए बुलाया। அவன் சொன்னான், उसने कहा நான் வேலை செய்து என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னான். मुझे नौकरी करना है, नौकरी करूंगा तो मेरा परिवार चलेगा। தம்பி, ஆண்டவர் வேலை செய்ய உனக்கு சுகம் தந்தால் மட்டும்தான் நீ வேலை செய்ய முடியும். भाई, यदि परमेश्वर तुमको शरीर में अच्छा स्वस्थ शरीर दे तो ही तुम कमा सकते हो। ஒருவேளை यदा कदाचित ஏதாவது ஒரு பலகீனம் உன்னை ஆட்கொண்டு வேலை செய்ய முடியாத நிலைமை வந்தால், कोई निर्बलता तेरे शरीर में आ जाए जिसके कारण तुम कोई नौकरी नहीं कर पाओगे, நீ எப்படி வேலை செய்ய तो போவாய்? कैसे काम करोगे? அவன் கொஞ்ச நேரம் சிந்தித்தான், वो थोड़ा देर सोचने लगा, सोचने लगा। அருமையான சகோதரனை சகோதரி, हे मेरे प्रिय भाइयों बहनों, நீ சிந்திப்பதற்காகவே இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். सोचने के लिए मैं ये शब्द कह रहा हूँ। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவை கண்டவுடனே முதலாவது அவள் குடத்தை விட்டாள். यीशु को देखते ही वो तुरंत गड़ा छोड़ दिए। இயேசுவை கண்டவுடன் வலையை விட்டார்கள். यीशु को देखते ही तुरंत जाल छोड़ दी। இயேசுவை கண்டவுடன் படகை விட்டார்கள். यीशु को देखते ही तुरंत नाव को छोड़ दिया। நான்காவதாக चौथा, இயேசுவை கண்டவுடனே ஆயத்துறையை விட்டான். यीशु को देखते ही जो बैठा हुआ मंडली को छोड़ दिया। மத்தேயு 9:9 வாசிப்போம். मत्ती 9:9 को पढ़ेंगे। இயேசு அவரிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனைக் கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவர் எழுந்து அவருக்கு பின் சென்றார். वहाँ से आगे बढ़कर यीशु ने मत्ती नामक एक मनुष्य को वसूल की चौकी पर बैठा देखा और उससे कहा, मेरे पीछे हो ले, और वो उठकर उसके पीछे हो गया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। பஸ் வேலை கிடைச்சிட்டு पास्टर जी नौकरी तो मिल गया, இவ்வளவு இந்த வேலையை விட்டுட்டு எப்படி நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன்? अब ये नौकरी छोड़कर मैं कैसे सेवा में आऊंगा? ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு ஆயத்துறையில வேலை பார்த்து கொண்டிருந்த, வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இயேசுவை கண்டபோது ஆயத்துறையை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றான். जब महसूल की चौकी पर बैठा हुआ एक व्यक्ति यीशु को देखते ही अपना नौकरी छोड़कर यीशु के पीछे हो लिया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவின் அன்பு அவ்வளவு உயர்ந்தது. यीशु का प्रेम उतनी महान है, இயேசுவிடத்தில் வந்தவர்களை அவர் குறைவு வைத்து அனுப்பினதே இல்லை. जो कोई यीशु के पास आए उनके जीवन में कोई कमी न रहा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। வலையை விட்டு வந்த, படகை விட்டு வந்த பேதுருவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? जो जाल और नाव छोड़कर आया हुआ पतरस को देखकर यीशु ने क्या कहा? பேதுருவே, हे पतरस, நீ பாறையா இருக்கிறாய், तुम चट्टान हो, உன்மேல் என் சபையை கட்டுவேன், तुझ पर मैं अपनी भवन बनाऊंगा, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. अधोलोक के फाटक उस पर प्रबल न हो पाएंगे। சாதாரண படிப்பறிவற்ற ஒரு மனிதனை பார்த்து இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் பேரில் என் சபையை கட்டுவேன். एक साधारण अनपढ़ा हुआ एक व्यक्ति को देखकर परमेश्वर ने क्या वाचा दिया कि मैं तुझ पर अपनी भवन बनाऊंगा। என் தகப்பன் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? मेरे पिता ने ये शब्द क्यों कहा? அவங்க வலையை விட்டு இயேசுவை பின் சென்றார். इसलिए कि वे जाल छोड़कर यीशु के पीछे हो
हो लिए, படகை விட்டு இயேசுவை பின் சென்றார். नाव छोड़कर यीशु के पीछे हो लिए। ஆயத்துறையிலே வேலை பார்த்து கொண்டு மத்தேயு இயேசுவை பார்த்தபோது தெய்வ பிள்ளைகளே இயேசுவுக்கு பின் சென்றார். महसूल की चौकी पर नौकरी करने वाला मत्ती जब यीशु को देखा तो उस चौकी को छोड़कर वह बाहर निकल गया। हालेलुया, 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 हालेलुया। இயேசுவை கண்டதினால் எல்லாவற்றையும் விட்டோம் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. एक भीड़ कहता है कि यीशु को देखने से हमने सब कुछ छोड़ दिया है। மத்தேயு 19 அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்போம். मत्ती 19-27 पढ़ेंगे। அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோம். हम तो सब कुछ छोड़ के तेरे पीछे हो लिए हैं। ஒன்னை அல்ல, एक नहीं, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோம். सब कुछ छोड़ के तेरे पीछे हो लिए இயேசுவை हैं। கண்டவுடனே எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றி यीशु को देखते ही सब कुछ छोड़ दिया और यीशु के पीछे हो लिया। உலக கவலை அவர்களை நெருக்கினது இல்லை. दुनिया का दर्द उन्हें कभी नहीं दबाया। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பவுலை பாருங்கள், पौलुस को देखिए, இயேசுவை அவன் எப்போது தரிசித்தானோ जिस दिन उसने यीशु का दर्शन किया அவனுடைய படிப்பை அவன் குப்பையாக எண்ணினான். उसी दिन उसने अपने पढ़ाई को धूल समझा, அவனுடைய சொத்தை அவன் குப்பையாக எண்ணினான். उसने अपने सारे जायदाद को धूल समझा। அருமையான தேவ பிள்ளையே, ए प्यारे परमेश्वर के लोगों, இந்த இயேசுவின் அன்புக்கு முன்பதாக நம்முடைய படிப்பு ஒன்றுமில்லை. इस यीशु के प्रेम के सामने हमारा पढ़ाई कुछ भी नहीं है, நம்முடைய பணம் ஒன்றுமில்லை. हमारा धन कुछ भी नहीं है। அவ்வளவு உலகத்தை காட்டிலும் பெரிய அன்பை தேவன் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். उससे बढ़कर परमेश्वर का प्रेम हम पर रखा गया है। இன்றைக்கு இந்த இடத்திலே கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க என்று சொன்னா அவர் நம்ம மேல வைத்த அன்பு. आज के दिन आप यहाँ पर मंडली में आए हो, ये परमेश्वर आप पर रखा हुआ प्रेम है। அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறைந்தே தீரிந்த துரோகினான். அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறைந்தே தீரிந்த துரோகினான். அனைத்து நண்பாலே கரத்தா அனைத்து நண்பாலே அனைத்து நண்பாலே கரத்தா அனைத்து நண்பாலே அன்பே 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 உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உன்னையை கண்டேன் ஐயா, அதனால் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாள் உன்னையை கண்டேன் ஐயா, அதனால் என்னை வெறுத்தேன் ஐயா. உன்னையை பெரிதையா, என் மேல் உன்னையை பெரிதையா. உன்னையை பெரிதையா, என் மேல் உன்னையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவ்வளவு பெரிய அன்பை தேவன் நம்மிடத்தில் வைத்திருக்கும் போது इतनी महान परमेश्वर का प्रेम हम पर रखे रहते समय அவர்களுக்காக அல்ல நமக்காக இயேசு இரத்தத்தையே சிந்தி அன்பு செலுத்தி இருக்கிறார். उनके लिए नहीं बल्कि हमारे लिए परमेश्वर ने अपना पूरा लहू बहा दिया। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இவ்வளவு அன்பு கூர்ந்த தேவனுக்கு பின்னாக போகிறதுக்கு இன்றைக்கு சிலர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். इतनी महान पर प्रेमी परमेश्वर के पीछे जाने के लिए कई लोग डर रहे हैं। ஹalleluya. हालेलुया। மீன் பிடிக்கிறவன் இயேசுவுக்கு பின்னாக
சொல்கிறான். मछली पकड़ने वाला यीशु के पीछे जाता பாவியாகிய है। ஸ்திரீ குடத்தை விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாக சொல்கிறார். पापी स्त्री अपनी गड़ा छोड़कर यीशु के पीछे जाती है। ஆயத்துறையில் வேலை பார்த்து கொண்டவன் ஆயத்துறையை விட்டு இயேசுவுக்கு பின் சொல்கிறான். महसूल की चौकी पर बैठा हुआ व्यक्ति अपना नौकरी छोड़कर यीशु के पीछे गया। சீசர் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சொல்கிறார்கள். चेले सब कुछ छोड़कर यीशु के पीछे गए। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவை கண்டதினால் விக்கிரகத்தை விட்டோம். यीशु को देखने से हमने मूर्ति पूजा छोड़ दी। 2 தெசலோனிக்கேயர் 1:9 दूसरा तेसलोनिकी की पुस्तक 2:9। उस अधर्मी का आना शैतान के कार्य के अनुसार हर प्रकार की झूठी सामर्थ और चिन्ह और अद्भुत काम के साथ अंधकारुடையவரே சாத்தானுடைய செயலின்படி சகல மதத்தையோடும் அடையாளங்களும் பொய்யான அற்புதங்களோடும் 1 தெசலோனிக்கேயர் 1:9 வாசி. पहला तेसलोनिकी की पुस्तक 1:9। அவர்கள் நாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் क्योंकि वे आप ही तुम्हारे विषय में बताते हैं कि तुम्हारे पास तुम्हारा आना कैसा हुआ और तुम कैसे मुर्दों से परमेश्वर की ओर फिरे ताकि जीवित और सच्चे परमेश्वर की सेवा करो। பாருங்க, ஒரு கூட்டம் ஜனம் விக்கிரகங்களை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றிருக்கிறது. एक भीड़ के लोग मूर्तों को छोड़कर यीशु के पीछे हो लिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சிலர் அங்கேயும் பாதி இங்கேயும் பாதி. कुछ लोग वहाँ भी आधा यहाँ भी आधा। எங்க ஊர்ல ஒரு பெரிய சபை இருக்கு. हमारे गांव में एक बड़ा அங்க ஆடு कलीसिया है। நிறைய போயிட்டு இருக்கு. वहाँ बहुत लोग जाते हैं। இங்க வந்து நல்ல கையை தட்டி நல்லா ஆர்ப்பரிப்பாங்க. यहाँ आकर अच्छा ताली बजाकर चिल्लाएंगे। கோபம் நல்லையப்பர் கோயில்னு ஒண்ணு இருக்கு. நல்லையப்பர் கோயில். और जाते समय नल्लेरप्पर बोलकर एक मंदिर है, वहाँ भी जाकर दर्शन करके जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? परमेश्वर के लोगों को और मूर्तियों का क्या संबंध है? அவைகளை விட்டு அவர்கள் திரும்பி இயேசுவோடு வந்தார்கள். उसे छोड़कर यीशु के पीछे हो लिए, ஊழியம் செய்தார்கள். सेवा किए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஏழாவதாக யோவான் 16:28 வாசிப்போம். யோகன்னா 7:28। நான் பிதாவினிடத்திற்கு புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். मैं पिता की ओर से जगत में आया हूँ, मैं भी जगत को छोड़कर पिता के पास जाता हूँ। நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து, நான் உலகத்துக்கு வந்தேன், இனி உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். परमेश्वर यीशु मसीह ने वादा किया है कि मैं इस जगत में आया लेकिन मैं अब पिता के पास जाता हूँ। இயேசு கிறிஸ்துவே உலகத்தை விட்டு விட்டு பிதாவிடத்தில் போனாரானால், यदि यीशु मसीह ही इस जगत को छोड़कर पिता के पास गया हो, நீ எதையும் விடாதபடி இயேசுவிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள तो முடியாது. आप बिना किसी को छोड़े यीशु को नहीं पा सकोगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 11:44 यूहन्ना 11:44 में அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் அவன் கால்களும் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் ஆ. சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். போதும். அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இவ்வளவு சூழல மேல 7 காரியத்தை பார்த்திருக்கிறேன். இன்னும் என்னால விட முடியாத சில பாவ ஜீவிதங்கள், விட முடியாத சில காரியங்கள், விட முடியாத வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கு என்று சொன்னா தேவ பிள்ளைகள் அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டார் தேவனுடைய இரக்கத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். जो हमने 7 बातें हमने ध्यान किया, उसके अलावा भी कोई भी प्रकार की पाप जो आप छोड़ नहीं पा रहे हो, कोई भी प्रकार
प्रकार के अधर्म आपके अंदर हो जो छोड़ नहीं पा रहे हो, उसे आज के दिन परमेश्वर के सामने छोड़ देने आए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। லாசருவை இயேசு வெளியே வா என்று சொன்ன உடனே லாசரு வெளியே வந்தான். लाजर को यीशु मसीह बाहर बुलाया तो तुरंत वो बाहर निकल आया। இப்ப லாசருட்ட உயிர் இருக்கா இல்லையா? अब यीशु लाजर के अंदर जीवन है या नहीं? லாசருட்ட உயிர் இருக்கா இல்லையா? लाजर के अंदर जीवन है या नहीं? வாயை பேச மாட்டீங்களா? कोई बातें नहीं करते। சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் என்ன செய்ய போறோம்? सही है तो भी चलेगा, गलत है तो भी चलेगा। अभी लाजर के अंदर जान था कि नहीं? உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கு, जान है, ஆனா உயிர் இருக்கு, அவன் செயல்பட முடியாது. जान तो है लेकिन वो क्रिया नहीं कर पाएगा। இன்னைக்கு अनेகருக்கு உயிர் இருக்கு, ஆனா செயல்பட முடியல. आज कई लोगों के अंदर जान तो है लेकिन वो क्रिया नहीं कर पाएंगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஏன் செயல்பட முடியவில்லை? क्यों क्रिया नहीं कर पाते? பிரேத சீலையினால் சுத்தப்பட்டு வைத்திருக்கிறான் சாத்தான். क्योंकि शैतान उनको अंकोचे से लिपटा हुआ है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அவனுக்குள்ள உயிர் இருந்தது, उसके अंदर जान तो था ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. लेकिन वो कुछ कर नहीं सकता था। அவனுடைய கால்கள் கட்டப்பட்டிருந்தது, उसके पैर बंधे गए थे, அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது, उसके हाथ बंधे गए அவனுடைய थे, முகம் மூடப்பட்டிருந்தது. उसके चेहरा ढक दिया गया எனக்கு था। அருமையான தேவ பிள்ளையே, ए मेरे प्यारे परमेश्वर के लोगों, செயல்படக்கூடாதபடி, क्रिया न करते உன் हुए, தரிசனம் நிறைவேறக்கூடாதபடி, तुम्हारा दर्शन पूरा न होते हुए, தேவன் கொடுத்த காரியங்கள் வெளிப்படக்கூடாதபடி, परमेश्वर ने दिया हुआ काम प्रकट न होते हुए, சாத்தான் உன்னை பிரேத சீலையினால் கட்டி வைத்திருக்கிறான். शैतान तुझे गफन के अंगोचे से लिपटा हुआ है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த பகல் இந்த சாயந்தர நேரத்திலே इस शाम के समय பிரேத சீலையினால் சுத்தப்பட்டு, गफन के अंगोचे से लिपटा हुआ, பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளணும், अच्छी तरह से समझ लीजिए, ஒரு செயல்படாத நிலைமைக்கு சாத்தான் தள்ளி வைத்திருக்கிறான். शैतान एक ऐसी अवस्था में ले आता है कि क्रिया नहीं कर पाते हैं, ஒரு பார்க்க முடியாத நிலை அவனிடத்தில் இருந்தது, जो देख नहीं सकता वैसी अवस्था, முன்னேற முடியாத நிலை இருந்தது. जो आगे बढ़ नहीं सकता वैसी अवस्था। ஏன் செயல்பட முடியாத நிலை இருந்தது? क्यों क्रिया नहीं कर सकता था? அவனுடைய கை கட்டப்பட்டிருந்தது. क्योंकि उसका हाथ बंधा हुआ था। ஏன் பார்க்க முடியாத நிலை இருந்தது? क्यों वो देख नहीं सकता था? அவனுடைய கண் கட்டப்பட்டிருந்தது. उसकी आंखें बंद किए गए थे। ஏன் முன்னேற முடியாத நிலை இருந்தது? क्यों आगे बढ़ नहीं सकता था? அவனுடைய கால் கட்டப்பட்டிருந்தது. उसके पैर बंधे गए थे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। நீ பார்க்க கூடாதபடி உன் கண் கட்டப்பட்டிருக்கிறது, உன் தரிசனம் நிறைவேற கூடாதபடி உன் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சாயந்தர நேரத்திலே நீ ஆண்டவரை பார்த்து ஜெபி, उन कண்கள் திறக்கப்படும். तुम देख न पाते वैसे तुम्हारी आंखें बंद किया गया है, तुम्हारा दर्शन पूरा न होने से तुम्हें पूरी तरह से ढक दिया गया है। इस शाम के समय यदि तुम प्रार्थना करोगे तो परमेश्वर तुम्हारे सारे ढकना दूर कर देगा। சாத்தான் பிரேத சீலையினால் உன் கண்களை கட்டி வைத்திருக்கிறான். शैतान गफन की अंगोछा से तेरे आंखों को बंद कर रखा है, உன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிறான். तेरे शरीर को बांध कर रखा है। நீ முன்னேற கூடாதபடி உன் காலை அவன் கட்டி तुम வைத்திருக்கிறான். आगे बढ़ न पाओगे इसलिए तुम्हारे पैरों को बांध कर रखा है। உனக்கு ஜீவன் இருக்கிறது, तुम्हारे अंदर जीवन है, அசைவு இருக்கிறது, सब हिलना भी है, எல்லாம் இருக்கிறது, सब कुछ है, ஆனா செயல்பட முடியவில்லை. लेकिन क्रिया नहीं कर पाओगे। செயல்பட முடியவில்லை, क्रिया नहीं कर पाओगे, செயல்பட முடியவில்லை. क्रिया नहीं कर पाओगे। எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? कितने लोग इसे मान रहे हो? ஆண்டவரே, हे परमेश्वर, என்னால் செயல்பட முடியவில்லை, मैं क्रिया नहीं कर पाता என்னால் हूँ, ஆராதிக்க முடியவில்லை, मैं आराधना नहीं कर पाता என்னால் हूँ, தரிசனத்தை பார்க்க मैं முடியவில்லை, दर्शन नहीं देख पा रहा हूँ, என்னால் வெளிப்பாடை காண मैं முடியவில்லை, कोई प्रगटीकरण नहीं देख पा रहा हूँ, என்னால் உமக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை. मैं आपके लिए सेवा नहीं कर पा रहा हूँ। ஊழியம் செய்ய விருப்பம் உண்டு, सेवा करने की चाहत है, ஆத்தும ஆதாயம் பண்ண விருப்பம் உண்டு, प्राण कमाने का बोझ भी है, என்னால முடியவில்லை. लेकिन मुझसे होता नहीं எனக்கு है। உயிர் இருக்கு, मेरे अंदर जान है, ஆனா ஒரு
சத்த மனிதனை போல ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். लेकिन एक मरा हुआ लाश के समान जी रहा हूँ. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிருக்கிறேன். आत्मिक जीवन में मैं मरा हुआ हूँ. என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. मुझे छुटकारा दीजिए प्रभु. என்னை கட்டி இருக்கிற பிரேத சீலை என்னை விட்டு அகற்றப்படட்டும் ஆண்டவரே. मुझे बंधा गया हुआ गफन की अंगोछा मुझसे दूर कर दे. எத்தனை ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறீங்களோ? कितने लोग परमेश्वर को देखकर प्रार्थना करते हो? அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரும்படியா उनके जीवन में परिवर्तन देने के लिए ஓ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி परमेश्वर की வந்திருக்கிறார். आत्मा इस जगह पर उतर आया है. அவள் இயேசுவை கண்டவுடன் குடத்தை விட்டாள். उसने यीशु को देखते ही गड़ा को छोड़ दी. அவர்கள் இயேசுவை கண்டவுடனே வலையை விட்டார்கள். उन्होंने यीशु को देखते ही जाल छोड़ दी. அவர்கள் இயேசுவை கண்டவுடனே படகை விட்டார்கள். उन्होंने यीशु को देखते ही नाव छोड़ दी. அவர்கள் இயேசுவை கண்டவுடனே ஆயத்துறையை விட்டார். उन्होंने यीशु को देखते ही मसूल की चौकी को छोड़ दिया. இயேசுவை கண்டவுடன் எல்லாவற்றையும் விட்டார்கள். यीशु को देखते ही सब कुछ छोड़ दिया. இயேசுவை கண்டவுடன் விக்கிரகத்தை விட்டார்கள். यीशु को देखते ही मूर्ति को छोड़ दिया. இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு பிதாவுடைய சமூகத்தில் எழுந்தருளி போனார். यीशु मसीह भी इस संसार को छोड़कर पिता के पास गया है. இந்த சாயங்கால நேரத்தில் इस शाम के समय நீ சிலதை விட தயாரா இருக்கிறாயா? क्या तुम यहाँ पर जान के साथ हो या नहीं? சிலதை விடுவாயானால் क्या यदि तुम छोड़ உன்னை दोगे கட்டி இருக்கிற கட்டு அவிழ்க்கப்படும். तुम्हारे बांधा गए वो बंधन खुल जाएगा. எல்லா கண்களை மூடுங்க ஒரு सब நிமிஷம். कोई अपनी आंखें बंद कीजिए. ஆண்டவரே நான் விட வேண்டியதை விடுகிறேன் हे ஆண்டவரே. परमेश्वर जो मुझे छोड़ना है उसे मैं என்னை छोड़ கட்டி दूंगा. இருக்கிற கட்டு அவிழ்க்கப்பட जो வேண்டும் मुझे ஆண்டவரே. बांध कर रखा है बंधन मुझसे खुल எல்லாம் जाए. ஆயத்திரையே. सब अपना मुंह खोलिए. ஆவியானவர் நம்மோடு பேசிக் पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा जी हमसे बातें कर रहा है. சில விட முடியாத காரியங்களை தூக்கி எறியுங்க. कुछ बातें आप छोड़ नहीं पा रहे हो उसे उठाकर फेंक दो. உங்களை கட்டி இருக்கிற பிரேத சீலையின் கட்டை கர்த்தர் சுட்டரிக்க போகிறார். आपको बांध कर रखा हुआ गफन की अंगोछा को परमेश्वर भस्म कर देगा. நீங்கள் செயல்பட முடியும். आप क्रिया कर सकोगे. நீங்கள் செயல்பட முடியும். आप क्रिया कर पाओगे. நீங்கள் கர்த்தருக்காய் பயன்பட முடியும். आप परमेश्वर के लिए क्रिया कर पाओगे. ஆனால் விட வேண்டியதை விட்டு விடுங்கள். जो जिसे छोड़ना है उसे छोड़ दीजिए. இயேசுவுக்கு பின் செல்லுங்கள். यीशु के पीछे हो लीजिए. இயேசுவுக்கு பின் செல்லுங்கள். यीशु के पीछे हो எல்லாம் लीजिए. ஜெபிங்க. सब कोई प्रार्थना ஓ कीजिए. கரங்களை தட்டி ஜெபிங்க. अपना ताली बजाकर प्रार्थना ஆவியில कीजिए. நிரம்பி ஜெபிங்க. आत्मा में भरकर प्रार्थना कीजिए. அந்நிய பாஷையில ஆராதிங்க. अन्य भाषा में आराधना ஒரு कीजिए. தேவ பிரசன்னம் நம்மை एक ஆட்கொள்ளட்டும். परमेश्वर की उपस्थिति हमें घेर लेने दो. நீ விட விட நீ விட விட अभी तक नहीं छोड़े நீ हो. விட விட अभी तक नहीं छोड़े தேவ हो. கிருபை உன்னில வெளிப்படும். परमेश्वर का अनुग्रह உன்னை प्रकट கட்டி இருக்கிற होगा. கட்டுகள் तुझे அவிழ்க்கப்படும். बंधा हुआ बंधन खुल जाएगा. உன்னை சுத்தி இருக்கிற சத்துரு வைக்கப்படுவான். चारों तरह के शत्रु लज्जित ஓ होंगे. ராமா ஷாராரா கபா Glory, hallelujah. விமானா பரதரல ரபா धन्यवाद. ஓ ராமா பாபா ஓ ராமா ஷகரா தரல ரபா ஓ ராமா பாபா விமானா பரதரல ரபா ஆமென். ஆராதிங்க 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 ஆராதிங்க. ஓ ஆராதனை வெளிப்படுகிறது. ஆராதனை வெளிப்படுகிறது. ஓ ராமா ரகதுனா ரலமா மாமா धन्यवाद हो प्रभु, धन्यवाद हो प्रभु, धन्यवाद हो प्रभु. पिता परमेश्वर आपकी நீங்களே ஆராதிங்க ஆராதிங்க. ஓ விருப்பம் போல ஆராதிங்க ஆண்டவரே. वो जो हमारे உங்களை கட்டி வைத்திருக்கிற பிரேத சீலை சுட்டரிக்கப்படுகிறது. आपको बांध कर रखा हुआ गफन की अंगोछा भस्म किया जाए. சுட்டரிக்கப்படுகிறது. भस्म किया जा रहा நீ है. செயல்பட
முடியாதபடி तुम क्रिया न करते கட்டி हुए வைத்திருக்கிற கட்டு உடைக்கப்படுகிறது. तुम्हें बांध कर रखा हुआ बंधन टूट रहा है. நீ ஊழியத்திலே பயன்படக்கூடாதபடி तुम सेवा में उपयोग न होते உன்னை हुए கட்டி வைத்திருக்கிற கட்டு அவிழ்க்கப்படுகிறது. तुम्हें बांध कर रखा हुआ बंधन टूट रहा நீ है. பார்க்க கூடாதபடி तुम देख न पाते உன் हुए கண்களை கட்டி இருக்கிற கட்டு அவிழ்க்கப்படுகிறது. तुम्हारी आंखों पर बांध कर ஓ रखे हुए बंधन ரிபா टूट रहा பாபா है. ரபா பாபா ஓ டரக தோன ரபா धन्यवाद பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். ஓ ரபா பாபா பாபா ஓ ரபா பாபா. இப்ப அந்நிய பாஷையில ஆராதிங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில கர்த்தரை துதிங்க, அந்நிய பாஷையில கர்த்தரை துதிங்க. ஓ ரபா மா 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 ஓ ரா மா 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 ஓ ரா மா மா ரா தா நா ரா மா 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 ஓ ரா மா லா மா ரா கா தோ நா ரா மா மா. ஓ ஷபர பல மதுர பல பல நீ பல 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 பௌடர பல பல நீ பல 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 பௌடர பாபா. சிலருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. बंधन खुल रहा है. சிலருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு कुछ கொண்டிருக்கிறது. लोगों का बंधन खुल रहा है. முகத்தை கட்டி இருக்கிற கட்டு இப்போது அவிழ்க்கப்படுகிறது. आंखों की बंधन खुल रहा है. இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से தரிசனம் காண முடியாதபடி दर्शन न देखते கட்டி हुए இருக்கிற கட்டு அறுக்கப்படுவதாக सारा बंधन खुल रहा है. अभी निकल जा. अभी अभी ஓ ராமா பாபா மா ராமா பாபா பாபா ஓ டா ராமா பாபா ஷாமா ராமா பாபா ஓ டா ராமா லாமா ரகா பாபா மா ரிபா லாமா ராதா நா ரா லாமா பாபா ஓ டா ராமா பாபா பாபா. ரிபாலாபா ஷபாராபா தூராபாலா பவுடாராபாலாபா. ரிபாலாபா ஷபாராபாலாபா தூராலாபா ரிகாபாராபா ரிபாலாபா தூராபானா பவுடாபாபா. Oh Jesus! Urabalaba shabarabala udarabala. Ribalaba shankaraga duralaba. Ribalaba shabaradara rababa. Rigatunara lababa. Hallelujah. 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 தீர்ந்து போகல. खत्म नहीं हुआ है. இன்னும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. अब तक परमेश्वर का वचन और भी है. இதுவரை நான் பலவிதமான காரியத்தை நினைத்து இந்த ஊழியத்தை நான் செய்யாமல் போய்விட்டேன். இன்றைக்கு இந்த ஊழியத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ற யாராவது இருந்தா உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. अब तक मैं कई बातों को सोचकर मैं इस सेवा में शामिल नहीं हुआ, लेकिन आज के दिन से मैं अपने पर इस सेवा के लिए मैं अपने आप को समर्पण कर रहा हूं कहने वाले சிலதை हाथों விட மடித்ததனால தான் நீ ஊழியம் செய்யாம இருக்கிற. कुछ बातें छोड़ने के लिए तुम नहीं तैयार थे, इसलिए सेवा नहीं की. இன்னைக்கு நீ விட்டால்
यदि आज के दिन छोड़ दोगे நீ கர்த்தர் கையில் ஒரு ஆயுதமாய் மாறுவாய். तुम परमेश्वर के हाथों का एक हथियार बन जाओगे. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். परमेश्वर तुम्हारा उन्नति करेगा. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. பலமுறை உனக்கு அழைப்பு இருக்கலாம். कई बार तुझे बुलावा आया हो. பல நேரத்திலே கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். कई बार परमेश्वर तुझसे बातें किया हो. நீ ஏதோ ஒரு காரியத்தை விடுவதற்கு மனம் இல்லாமல் तुझे कुछ बात को छोड़ने की इच्छा न होते हुए நீ இந்த இயேசுவை புறந்தள்ளி கொண்டிருக்கிறாய். तुम इस यीशु को टुकरा रहे हो. கைத்தட்டு இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம், ஆனா நீ இயேசுவை புறந்தள்ளி கொண்டு ताली बजा रहे हो लेकिन अब आत्मा में भर रहे हो लेकिन तुम यीशु को टुकरा रहे हो. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. பாருங்க, தரிசனத்தின் மேல் விழுந்த பிரேத சீலை. दर्शन पर पड़े हुए ये अंगोछा. ஹalleluya. हालेलुया. உன்னுடைய தரிசனம் வெளிப்படக்கூடாது. हमारा दर्शन प्रकट न हो. ஊழியத்துக்குரிய தரிசனம் सेवा வெளிப்படக்கூடாது. के प्रति दर्शन प्रकट न हो. ஊழியத்தில் தரிசனம் வெளிப்பட்டாலே ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். सेवा में दर्शन प्रकट हो जाए तो सेवा आशीष पाएगा. ஹalleluya. हालेलुया. தரிசனம் இல்லாமல் கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை. दर्शन के बिना सेवा को शुरू नहीं किया है. தரிசனம் இல்லாமல் எந்த ஊழியமும் ஆரம்பிக்கப்பட்டது. दर्शन के बिना कोई भी सेवा शुरू नहीं हुआ है. மிஷன் இல்லாமல் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதில்லை. बिना किसी दर्शन के कोई सेवा शुरू नहीं हुआ है. இன்னைக்கு தரிசனத்தை சாத்தான் பிரேத சீலையினால் மூடி வைத்திருக்கிறார். आज के दिन दर्शन को शैतान कफन के अंगोछा से बंद कर रखा है. இன்னைக்கு சபையின் தரிசனம் பிரேத சீலையினால் மூடப்பட்டிருக்கிறது. आज के दिन कलीसिया का दर्शन कफन के अंगोछा நீங்கள் से ஒரு बंद किया நிமிஷம் गया है. துதிப்பீர்களானால் यदि आप 1 मिनट के लिए स्तुति நமக்கு நேரே करोगे இருக்கிற தரிசனத்தை பிரேத சீலையை கொண்டு மூடி வைத்திருக்கிற சத்துருவை கர்த்தர் உடைத்தறிய போகிறார். दर्शन पर लिपाटा हुआ सारे कफन के अंगोछा को परमेश्वर दूर कर देगा. ஊழியத்துக்குரிய தரிசனம் வெளிப்படக்கூடாதபடி, सेवा के प्रति दर्शन प्रकट न हो इसलिए, குடும்பத்துக்குரிய தரிசனம் வெளிப்படக்கூடாது, परिवार के प्रति दर्शन प्रकट न हो इसलिए, பிரேத சீலையினால் மூடி இருக்கிற கட்டை கர்த்தர் எரித்து மாற்ற போகிறார். कफन के अंगोछा से जो लिपटा हुआ सबको भस्म करने वाला ஒரு है. நிமிஷம் ஆண்டவரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே 1 मिनट यीशु से बोलिए, தரிசனங்களை காண परमेश्वर முடியாதபடி, दर्शन को न देख पाते हुए, தரிசனங்களை காண முடியாதபடி, दर्शन को न देख पाते हुए, தரிசனங்களை பார்க்க முடியாதபடி, दर्शन को न देख पाते हुए, ஊழியத்துக்குரிய வெகு தூரத்தில் இருக்கிற தரிசனத்தை அறிய முடியாதபடி, सेवा के प्रति जो भी दूर दर्शन है उसे न देख पाते இவைகளை हुए கட்டி வைத்திருக்கிற பிரேத சீலையின் கட்டு இந்த நாளிலே சுட்டரிக்கப்படும். हमें बांध कर रखा हुआ है कफन की अंगोछा हमसे दूर किया जाए. ஹalleluya. हालेलुया. ஒரு நாளைக்கு நல்ல தரிசனம் உண்டாயிருந்தது. एक बेटी को अच्छा दर्शन मिलता था. ஒரு நாள் வெளிப்பாடு உண்டாயிருந்தது. एक दिन अच्छा दर्शन मिलता था. 2022ல என்ன நடக்குது, 23ல என்ன நடக்குதுன்னு தரிசனம் உண்டாயிருந்தது. 2022 में क्या होगा, 2023 में क्या होगा, ये सब दर्शन था. இன்னைக்கு சாத்தான் தெய்வ பிள்ளையே உன்னுடைய தரிசனத்தை கட்டி வைத்திருக்கிறார். लेकिन इन दिनों में शैतान तुम्हारे दर्शन को बांध कर रखा உன் है. தரிசனத்தை நீ பார்க்க முடியல. तुम अपने दर्शन को देख नहीं पा रहे हो. உனக்கு வருகிற வெளிப்பாடை நீ உணர்ந்து கொள்ள முடியல. तुम अपने प्रगटीकरण को महसूस नहीं कर पा रहे हो. ஹalleluya. हालेलुया. இந்த ராத்திரியிலே, इस रात के இந்த समय, சாயந்திர நேரத்திலே इस शाम के समय கர்த்தருடைய ஆவியானவர் परमेश्वर की आत्मा தரிசனம் பார்க்க கூடாதபடி, दर्शन को न நீ देखते தூர हुए, நடக்கிறதை அறிந்து கொள்ள விடாதபடி, तुम जो चाहते हो उसे தேவ समझने கிருபையை के நீ अधिकार न பார்க்க करते விடாதபடி, हुए, दर्शन को न देखते हुए, தேவனுடைய மகத்துவத்தை நீ காண விடாதபடி, परमेश्वर की महत्वता को न देख पाते हुए, உன்னை சுற்றி இருக்கிற பிரேத சீலையை கர்த்தர் இந்த ராத்திரி இந்த சாயந்திர நேரத்திலே சுட்டரிக்க போகிறார். तुझे लिपटा हुआ इस अंगोछा को परमेश्वर भस्म करने वाला है. சுட்டரிக்க போகிறார். भस्म करने वाला அது है. உன்னதத்தின் அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். கரங்களை தட்டி ताली बजाकर अग्नि उतार कर ஓ, भस्म करने वाला ரிபாலாபா, है. ஷபராபாலா, Glory, ரிபாலாபா, hallelujah. தூராலாபா, हालेलुया, ரிக்கபராபா. हालेलुया. தரிசனம் வெளிப்பட போகிறது. दर्शन प्रकट होने वाला है. தரிசனம் வெளிப்பட போகிறது. दर्शन प्रकट होने वाला है. தரிசனம் நிறைவேற போகிறது. दर्शन पूरा 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 होने वाला ஓ है. ரிபாலாபா, ரதரலரபபபா, ஔடரமலமரதரலரகலரபபபா, ஔடரபபபா. சுட்டரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்,
இயேசுவின் நாமத்தில் सारे ஓ दर्शन को ராமா रोक மா देते ராமா हैं। மா மா सारी மா पूरी மா शक्तियां மா भस्म ஓ किया जाए ராமா லா மா ரா தா ரா 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 மா மா ஓ ராமா லா மா ரா மா 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 ஓ ஷாபா ரா மா 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 ஓ ராமா மா 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 ஓ ரா கா தோ நா ரா கா மா 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 ரி மா 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 ஓ ஷாந்தா நா ரா லா ரா மா 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 ஓ ராமா மா 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 Glory, 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 glory. Hallelujah. தரிசனம் நிறைவேறக்கூடாதபடி दर्शन पूरा न होते हुए தரிசனத்தின் மேல விழுந்த பிரேத சீலையை दर्शन पर पड़े हुए सारे गफन के கர்த்தர் अंगोछा சுட்டரிக்கிறார். परमेश्वर भस्म कर रहा கர்த்தர் है சுட்டரிக்கிறார். परमेश्वर भस्म कर रहा கர்த்தர் है சுட்டரிக்கிறார். परमेश्वर भस्म कर रहा எரிக்கிறார். है उसे भस्म ये कर रहा है power. पूरा बाला बाला Power. बाला 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 பவர் தியால பால பால விஷக்கர பால 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 விமானா பதுரா தியால பால பால உடாரா பாபா பாபா உடாரா பாபா பாபா விக்கல வஷபரா பாபா कमान हमारी भी खंबल हमारा वश ग्लोरी धन्यवादो प्रभु धन्यवादो 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 प्रभु हालेलुया 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 धन्यवादो धन्यवादो ஊழியத்துக்கு धन्यवादो வரும்போது கண்ட தரிசனம் सेवा में आते समय देखा हुआ दर्शन ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல கண்ட தரிசனம் उतार पाया हुआ दिन में देखा हुआ दर्शन நிறைவேறாமல் காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டே போகிறது என்றால் अब तक पूरा न होते हुए देरी हो रहा है சாத்தான் பிரேத சீலையினால் நம்முடைய தரிசனத்தை தடை பண்ணி வைத்து शैतान गफन की अंगोछा से दर्शन को रोक रखा है இந்த ராத்திரி வேளையில் தரிசனங்கள் நிறைவேறப்படுகிற ராத்திரியை கர்த்தர் மாற்ற போகிறார் इस रात के समय आपका दर्शन पूरा होने वाला रात बनने वाला है ஓ இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் தரிசனங்களை நிறைவேற்றும்படியா இறங்கி வந்திருக்கிறார் इस रात को दर्शन पूरा करने के लिए परमेश्वर उतर आया है சத்துரு மறைவு கட்டி வைத்திருக்கிறதான ஓ பிரேத சீலையை கர்த்தர் இன்னைக்கு முற்றிலும் அவிழ்த்து போடுகிறார் शत्रु बांध कर रखा हुआ सारे गफन की अंगोछा को परमेश्वर पूरी तरह से निकाल रहा है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया விபாலாபா ஷாபாராபா ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அருமையான தெய்வ பிள்ளைகளே हे मेरे प्यारे परमेश्वर के लोगों அடுத்ததாக अगला மனித அடிமைத்தனத்தின் மூலம் வந்த பிரேத சீலை मनुष्य के दासित्व के कारण आया हुआ ये अंगोछा இன்னைக்கு சாத்தான் மனிதனை கொண்டு தேவ பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் आज मनुष्य के द्वारा परमेश्वर अपने लोगों को दासीन बनाकर रखा है அடிமைத்தனத்தின் மூலம் வந்த பிரேத சீலை दासित्व के द्वारा आई हुई गफन की अंगोछा ஹalleluya ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அருமையான தெய்வ பிள்ளையே हे प्यारे परमेश्वर के लोगों அடிமைத்தனம் என்றால் என்ன दासित्व का मतलब क्या है இன்னைக்கு இந்த अनेகர் இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க आज कई लोग अभी तक दासित्व में पड़े हो அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க दासित्व में पड़ी हुई जीवन बिता रहे நீங்கள் हो ஒருவேளை ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கலாம் आप किसी भले इंसान के दासीन बने हो இந்த சாயந்தர நேரத்திலே इस शाम के समय உன் அடிமைத்தனத்தின் பிரேத சீலையை கர்த்தர் உரிந்து போடுகிறார் आपकी दासित्वपन की गफन की अंगोछा को परमेश्वर निकाल रहा है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அடிமைத்தனத்தின் பிரேத சீலை இன்றைக்கு அகற்றப்பட போகிறது दासित्वपन की गफन की अंगोछा आज के दिन दूर किया जा रहा है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இந்த அடிமைத்தனத்துல சில அடிமைத்தனங்கள் இருக்கிறது दासित्वपन में कुछ ऐसी भी दासित्वपन है சுபாவ அடிமைத்தனம் என்கிற பிரேத சீலை खून की दासित्वपन சிலருக்கு சுபாவம் எத்தனைதான் சொன்னாலும் மாறாது कुछ लोग होते हैं जिसको जितना कितने भी बोलने पर उनका खून नहीं बदलता ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இந்த ராத்திரி வேளையில் நம் மேல விழுந்திருக்கிற சுபாவ அடிமைத்தனத்தின் பிரேத சீலை நம்மை விட்டு அகற்றப்பட போகிறது इस रात के समय हमारे ऊपर जो स्वभाव के परिवर्तन न होने की गफन की अंगोछा हमसे दूर किया जाए 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4 அதிகாரம் 10 வசனம் दूसरा तीमुथियुस 4:10 में इस प्रकार लिखा है ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேக்கிய கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்திய நாட்டிற்கும் போய்விட்டார்கள். क्योंकि देमास ने इस संसार को प्रिय जानकर मुझे छोड़ दिया है और
பாருங்க, சுபாவ அடிமைத்தனம். स्वभाव का दासित्वपन। எத்தனைதான் பிரசங்கம் கேட்டாலும் சிலருக்கு சுபாவம் மாறவே மாறாது. कितना भी प्रचार सुने कुछ लोगों का स्वभाव में परिवर्तन नहीं होता। எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணுங்க, कितना भी प्रचार करो, தீர்க்க தரிசனம் பேசுங்க, कितनी भी भविष्यवाणी कहो, சிலருக்கு சுபாவம் மாறாது. कुछ लोगों का स्वभाव இது ஒரு दूर ही नहीं होगा। சுபாவ அடிமைத்தனத்தின் பிரேதச்சீலை. ये सब उनकी खून की दासित्वपन है। அடிமைத்தனம் என்கிற சீலையிலே அவன் பொதிந்து வைத்திருக்கிறான். उनको दासित्वपन की गफन की अंगोछा में लिपटे रखा है। தேமா என்பவன் இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து, तेमास जो है इस संसार को प्रिय जानकर தேவனுடைய அன்பை விட்டு விலகி போனான். परमेश्वर के प्रेम से दूर हो गया। இன்னைக்கு அநேகருக்கு இந்த பிரபஞ்சத்துல தான் ஆசை. आज कई लोगों को इस संसार पर ही प्रिय है। சிநேகிதனே, நாளை நடப்பது என்னன்னு நமக்கு தெரியாது. कल के दिन क्या होगा हम नहीं जानते हैं। வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. जो हम जीवन बिताते वो एक ही जिंदगी यीशु के लिए जीना है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। என் எஜமானுக்காய் வாழ்கிற வாழ்க்கை, मेरे मालक के लिए जीने वाला जीवन, என் அப்பாவுக்காக வாழ்கிற मेरे வாழ்க்கை. पिता के लिए जीने वाला இந்த जीवन। உலகத்துல வேற எந்த வாழ்க்கையை காட்டிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கை என் அப்பாவுக்காக வாழ்கிற इस दुनिया में सबसे बढ़कर जो श्रेष्ठ जीवन मेरे पिता के लिए जीने वाला जीवन। ஹalleluya. हालेलुया। நான்காவதாக உணர்வு அடிமைத்தனம். चौथा भावना की दासित्वपन। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இந்த உணர்வு அடிமைத்தனம் இருக்கு பாத்தீங்களா? जो हमारे अंदर की भावना की जो இது ஒரு दासित्वपन है பயங்கர பொல்லாத அடிமைத்தனமா. ये भयंकर बुरा है। சிலருக்கு உணர்வெல்லாம் ஒரு காலேஜில் படிச்ச ஆள் மேல தான் இருக்கும். कुछ लोगों को अपनी भावना कॉलेज पर पढ़े हुए के साथ रहेगा। இவங்களுக்கு எத்தனை தான் சுவிசேஷம் சொன்னாலும் யாராது. इनके पास कितना ही सुसंदेश सुने बताए उनको नहीं समझ में आएगा। ஆனா நல்லா பாடுவாங்க, अच्छा गीत गाएंगे, நல்லா ஜெபிப்பாங்க, अच्छा प्रार्थना करेंगे, பைபிள மார்போடையும் வச்சிருப்பாங்க. बाइबल को छाती में ஆனா लगा कर இவங்க रखेंगे, உணர்வெல்லாம் யார்கிட்ட? लेकिन इनका पूरी भावना किधर है? ஹலோ, சபைக்கு தான் வரீங்களா? क्या कलीसिया में ही आते हो? ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எழுப்பி விட முடியும், ஆனால் கர்த்தர் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். खड़ा कर सकता हूँ लेकिन नहीं चाहिए। மனம் திரும்புங்க. मन फिराओ। உங்களுடைய ரகசியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். आपकी गुप्त बात को परमेश्वर जानता है। உணர்வு அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வாங்க. भावना की दासित्वपन से बाहर இந்த निकलो। உணர்வு அடிமைத்தனம் இருக்கு பாத்தீங்களா? ये भावना की जो दासित्वपन है, இதுல அகப்பட்டவங்க इसमें जो फंसे हुए हैं வெளியே வர முடியாது. वो बाहर नहीं आ पाएंगे। ஏன்னு சொன்னா, क्यों? இவன் ஒரு அடி விலகினேன்னு சொன்னா, यदि 1 फुट ये लंबा हो जाए, அவன் போன் பண்ணி என்னடா இன்னைக்கு போன் பண்ணாம இருக்கேன்னு கேட்டுடுவான். वो तुरंत फोन करके पूछेगा कि क्यों आज फोन नहीं किया। இல்ல அவன் ஒரு அடி விலகினான்னு சொன்னா, यदि वो 1 फुट दूर हो जाए, இவன் போன் பண்ணி இவ்வளவு நேரம் எங்க போனேன்னு கேட்டுடுவான். वो फोन करके पूछेगा कि तू इतना देर कहाँ गई थी। ஒருவருக்கு ஒருவர் உணர்வு அடிமைத்தனம். एक दूसरे के जो भावना के இந்த दासित्वपन, பிரேதச்சீலை அகற்றப்படுமானால் நீ கர்த்தருக்காய் பிரகாசிக்க முடியும். ये गफन की अंगोछा यदि दूर किया जाए तुम परमेश्वर के लिए प्रकाशित होंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எதை நினைத்து நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எவ்வளவு அருமையான பாடல் தெரியுமா? कितनी अच्छा गीत है। நீ நேசிக்கிற तुम जिससे प्रेम करते हो, காதலனோ காதலியோ உன்னை நடத்த முடியாது. कोई प्रकार की प्रिय प्रेमी या कोई प्रेमक नहीं तुम्हें चला அவர்கள் सकेगा। பாதியிலே விட்டு ஓடி போவார்கள். वो बीच में आधा रास्ते में छोड़कर चले जाएंगे, சந்தர்ப்பத்திலே கைவிட்டு போவார்கள். मौके में छोड़ देंगे। இந்த உணர்வு அடிமைத்தனத்தின் பிரேதச்சீலைக்குள் இருக்கிற யாராயிருந்தாலும், कोई भी जो इस भावना के दासित्वपन के अंगोछे में लिपटे गए हो, கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். परमेश्वर आपके लिए एक मौका बनाकर दे रहा है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல आज कई परिवार में வந்தது பாழாய் போன செல்போன்,
जो भी आया ये सेलफोन, ராத்திரி தான் இவர்களுக்கு உணர்வு யோகம் உண்டாகும். रात को ही इनको भावना की भावना होगी। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। வாலிபர் முகாமில் இது அழகா டீப்பா பேசுவேன். युवक की मंडली में मैं अच्छे से बात करूंगा। ஹalleluya हालेलुया। ராத்திரி தான் உணர்வு யோகம் நடக்கும். रात को ही भावना की योग चलेगी। சபையில ஒரு விழிப்பு ஜெபம்னு சொன்னா ஜெபம் பண்ண வர மாட்டான், எனக்கு படிக்க இருக்குன்னு சொல்லிடுவான். कलिसिया में यदि पूरी रात की प्रार्थना हो तो कहेंगे कि मुझे पढ़ना है। போன தடவை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். पिछली बार मैंने बताया शायद, ஒரு பிள்ளை 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை एक लड़की जो 12वीं में थी, சும்மா ராத்திரி ஒரே புலம்பல். वो रात को हमेशा बड़बड़ करती थी। அம்மாவுக்கு விஷயம் புரியல. माँ को कुछ समझा नहीं। அடுத்த நாள் கூட்டிட்டு டாக்டர் இடத்துல போனாங்க. अगले दिन उसे ले गए डॉक्टर के पास। டாக்டர் பார்த்துட்டு இவளுக்கு ஒரு வியாதியும் இல்லைன்னு சொன்னாங்க. डॉक्टर ने लड़की को जांच पड़ताल किया और कहा कि कुछ भी बीमारी नहीं है। அம்மாவை பார்த்து கேட்டாங்க, माँ जी से पूछा, உங்க மகன் எத்தனை மணிக்கு புலம்ப ஆரம்பிப்பான்? आपकी बेटी कब विलाप करने लगती है? ராத்திரி 11ல இருந்து 12 மணி, रात को 10 से लेकर 12 बजे। ஆனா இவளை போல ஒரு பைத்தியக்காரன் அங்கேயும் இருப்பான். इसके जैसा पागल वहां भी कोई तो होगा। இதுக்கு அரை பைத்தியம்னு சொன்னா அதுக்கு முழு பைத்தியமா இருக்கு. यदि ये आधा पागल होगी तो वो पूरा पागल होगा। இன்னைக்கு சபைகளுக்குள்ள இந்த பைத்தியங்கள் இறங்கி சபைகளை கெடுத்து கொண்டிருக்கு. आज के दिन कलीसिया में ऐसी पागल लोग आकर बिगाड़ रहे हैं। உணர்வு அடிமைத்தனம். भावनाओं की दासित्वपन। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த அம்மா சொன்னாங்க, तो माँ जी ने कहा, இந்த டாக்டர் சொன்னாங்க, डॉक्टर ने कहा, தனியா படுப்பாளா உங்க பக்கத்துல படுப்பா? இல்ல, அவள் தனியா தான் படுத்திருப்பாள். क्या वो अकेली सोती है? वो आपके साथ सोती है? नहीं, अकेली ही सोती है। ரூமை பூட்டிட்டு படுப்பாளா இல்ல அல்லாம படுத்திருப்பாளா? या कमरे को बंद करके सोती है या खुला छोड़कर सोती சில है? நேரத்துல பூட்டி இருப்பாள். कभी बंद कर लेती है। இனி சொல்லுங்க, கதவை பூட்டாம படுக்கணும்னு சொல்லுங்க. अब से उसको बोलो कि कभी कमरा बंद न करे। இவ ये பேசி கொண்டிருக்கும் போது நீங்க மெதுவா அந்த அறைக்குள்ள போங்க. वो जब बात करेगी तब धीरे से उस कमरे में जाओ। அவள் போர்த்தி இருக்கிற பெட்ஷீட்டை எடுத்து பாருங்கள். वो जो ओढ़ कर सोती है उस बेडशीट को निकाल कर போர்வை देखो। எடுத்து பாருங்கள். उस बेडशीट को निकाल कर देखो। அப்பன் தெரியும் உங்க மகளுக்கு என்ன வியாதி இருக்கு. तब आपको समझ में आएगा बेटी को क्या बीमारी है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு இந்த உணர்வு அடிமைத்தனத்துக்குள் அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் விழுந்து கிடக்கிறார். आज के दिन ऐसी कई भावना के दासित्वपन में कई जवान लड़कियां और लड़के फंसे पड़े हैं। வாலிபர்ல விடுவோம், கல்யாணம் ஆனவங்க அதை விட மேலா இருக்கிறாங்க. जवान बच्चों को तो छोड़ दीजिए, जिसकी शादी हो गई वो तो उससे बढ़कर हैं। ஹalleluya हालेलुया। ராத்திரி போன் பண்ணிட்டு மனைவி கேப்பா, எங்கயா போன் பண்றீங்க ராத்திரி? அது எனக்கு வேலை விஷயமா? रात को जब फोन करेगी तो पत्नी पूछेगी कहां पर इस रात में फोन कर रहे हो? तो पति कहता है मुझे काम है। ஹalleluya हालेलुया। சில மனைவிமார் அதை விட விசேஷமா இருப்பாங்க. कुछ पत्नियां उससे भी विशेष होते हैं। உணர்வு அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தால் கிறிஸ்து உங்களோடு வாசம் பண்ணுவார். यदि भावना की दासित्वपन से छुटकारा पाओगे तो ये परमेश्वर मसीह तुम्हारे साथ निवास करेगा। ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസഭയിലേ നാഥാ, നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിപ്പാൻ. നാഥാ, നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിപ്പാൻ. ഹല്ലേലൂയ हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। உணர்வு அடிமைத்தனம் என்பது சாதாரணப்பட்டது அல்ல. भावना की दासित्वपन कोई साधारण नहीं है। அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். उस दासित्वपन से आपको बाहर निकलना அந்த है। அடிமைத்தனம் என்கிற பிரேதச்சீலை நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். उस दासित्वपन की गफन के अंगोछाम से दूर किया जाना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த உணர்வு அடிமைத்தனம் ये भावना की दासित्वपन லோத்துடைய வாழ்க்கையில் இருந்தது. लूत के जीवन में था। ஹalleluya हालेलुया। லோத்துடைய மனைவியிடத்திலே இருந்தது. लूत की पत्नी के पास था। அதனாலதான்
इसलिए ஆண்டவர் ஓட சொன்னார், परमेश्वर ने उसे दौड़ने को कहा, போகிற வழியில பின்னிட்டு பார்த்தார், रास्ते में ही पीछे मुड़कर देखी உப்பு தூணாய் மாற்றப்பட்டார். और वो मीट का पुतला बन गई। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த உணர்வு அடிமைத்தனத்தில் அகப்பட்டவனுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் பயங்கரமா இருக்கும். जिनको भावना की दासित्वपन में फंसे हैं उनको भविष्य का चिंता होगी। என்னவாகுமோ எதிர்காலம்? क्या होगा मेरा भविष्य काल? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த உணர்வு அடிமைத்தனம் என்கிறதான பிரேத சீலை நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். ये भावना की दासित्वपन रूपी गफन की अंगोछा हमारे पर से दूर किया जाना இப்ப है। வரிசையா சொல்லுங்க. अब एक एक करके बताइए। தரிசனத்தின் மேலே விழுந்த பிரேத சீலை அகற்றப்பட வேண்டும். दर्शन पर गिरा हुआ गफन की अंगोछा हमसे दूर किया जाना है। மனுஷ அடிமைத்தனத்தில் வந்த பிரேத சீலை அகற்றப்பட வேண்டும். मनुष्य की दासित्वपन पड़ा हुआ गफन की अंगोछा हमसे दूर किया जाना है। சுபாவ அடிமைத்தனத்தில் வந்த பிரேத சீலை அகற்றப்பட வேண்டும். स्वभाव के दासित्वपन में घिरा हुआ गफन की अंगोछा दूर किया जाना இந்த है। சுபாவ அடிமைத்தனம் ஒரு மனிதனுக்கு வேத புஸ்தகத்தில் இருந்தது. யாருக்காவது சொல்ல முடியுமா? क्या कोई कह सकते हैं कि पवित्र शास्त्र में किस व्यक्ति के अंदर ये स्वभाव की दासित्वपन நல்ல था? கிருபை பெற்றவன். अच्छा अनुग्रह पाया हुआ व्यक्ति। தாயும் தகப்பனும் பிள்ளை வேணும்னு கேட்கல, பிள்ளையை கத்தர் கொடுத்துட்டு சொல்றார், இவன் நசரேயனாயிருப்பான். माता पिता को बच्चा नहीं था, उन्होंने मांगा ही नहीं, फिर भी परमेश्वर ने वादा के द्वारा कहा कि ये नासरी होगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। சிமிசோன் सिमशोन ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அவனுக்குள்ளே சுபாவம் அடிமைத்தனம் இருந்தது. उसके अंदर जो है स्वभाव का दासित्वपन था। பாருங்க எவ்வளவு பயங்கரமான கிருபை அவனிடத்தில் இருந்து தெரியுமா? उसके अंदर कितनी बड़ी अनुग्रह थी। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच के देखिए, அவ்வளவு பயங்கர கிருபை பெற்றவனாக்கும். उतनी बड़े अनुग्रह पाया हुआ व्यक्ति பெலிஸ்தியனை தனித்து நின்று எதிர்த்தவன். फलिस्तियों को अकेले खड़े रहकर हमला किया। ஒரு கதவை எல்லாம் தூக்கிட்டு ஒரு மனுஷன் நடக்கிறான்னு சொன்னா அவன் சாதாரணப்பட்டவன் அல்ல. यदि एक दरवाजे को उठाकर अकेला चलता है, इसका मतलब वो साधारण इंसान नहीं होगा। ஒரு கழுதையின் பச்சை தாடை, அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்த ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து தெய்வப்பிள்ளை எத்தனை பேரையோ கொண்டு குவித்தான் அல்லவா? उसके हाथ में कोई हथियार न होने पर भी जो गधे की पचड़ी की हड्डियों से उसने कितने लोगों को मार गिराया। அவ்வளவு மகா பெரிய பலசாலியாகிய சிமிசோன், उतने ही बलवान शिमशोन உணர்வு அடிமைத்தனத்தில், சுபாவ அடிமைத்தனத்தில் स्वभाव के दासित्वपन में விழுந்து போனான் அல்லவா? गिर गया था, விழுந்து போனான் அல்லவா? गिर गया। இன்றைக்கு आज के दिन உன்னுடைய சுபாவ அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட आप अपनी स्वभाव के दासित्वपन से छुटकारा पाना சுபாவ है। அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட स्वभाव के दासित्वपन से छुटकारा पाना है। ஹalleluya हालेलुया। இந்த உணர்வு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட भावना की दासित्वपन से छुटकारा पाना है। என் கண்ணை கண்ணீருக்கும், मेरे आंखों को आंसू से, என் காலை இடதலுக்கும், मेरे पैरों को ठोकरों से, என் ஆத்துமாவை பாதாளத்துக்கும் தப்புவித்தீர் मेरे ஆண்டவரே. प्राण को अपने अधोलोक से बचाया प्रभु। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த உலகத்தில் நம்முடைய கண்ணை கண்ணீருக்கு எந்த மனிதனாலும் தப்புவிக்க முடியாது. इस दुनिया में हमारे आंखों को कोई भी मनुष्य आंसू से नहीं बचा पाएगा। நம்ம கூட பிறந்தவர்கள் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியாது. हमारे सगे लोग हमारे आंसू को पोंछ नहीं पाएंगे। நம்முடைய தாய் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியாது. हमारी माँ हमारे आंसू को पोंछ नहीं पाएगी। ஒரு ஸ்தாபனம் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியாது. एक स्थापना हमारे आंसू को पोंछ नहीं पाएगी। நம்மை நேசிக்கிறவர்கள் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியாது. हमसे प्रेम करने वाले हमारे आंसू को पोंछ नहीं पाएंगे। நான் உன்னிடத்தில் அன்பு செலுத்துகிறேன், நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாய் என்று சொல்கிறவர்கள் உன்னுடைய கண்ணீரை துடைக்க முடியாது. जो मैं तुझसे प्रेम करता हूँ, मैं तुझसे प्रेम करता हूँ कहने वाले तेरे आंसू को पोंछ नहीं पाएंगे। நீங்க சொல்லுங்க, என் கண்ணை கண்ணீருக்கோ. यीशु ही मेरे आंखों को आंसू से। எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் கண்ணை கண்ணீருக்கோ. सब कोई बोलेंगे मेरे आंखों को आंसू से, என் காலை இடறுதலுக்கோ, मेरे पैरों को ठोकरों से, என் ஆத்துமாவை பாதாளத்துக்கும் தப்புவித்து, मेरे प्राण को अधोलोक से बचाकर। தெய்வ பிள்ளைய 3 காரியம் என் தகப்பன் செய்கிறார் பாருங்க. 3 कामों को मेरा पिता करता है। கண்ணை கண்ணீருக்கு தப்புவிக்கிறார், आंखों को आंसू से बचाता है, காலை இடறுதலுக்கு தப்புவிக்கிறார், पैरों को ठोकरों से बचाता है, ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து தப்புவிக்கிறார். प्राण को अधोलोक
से बचाता है। எவ்வளவு பெரிய ரட்சிப்பின் தேவன் நம்முடைய தேவன். कितने ही महान उद्धार करता परमेश्वर हमारा है। உம்மை விட்டால் நான் எங்கே போவேன் ஆண்டவரே? आपको छोड़कर मैं कहाँ जाऊंगा प्रभु? உம்மை விட்டால் வேற ஒரு கதி எனக்கு இல்லை ஆண்டவரே. आपको छोड़ दूं तो और कोई मौका नहीं है। எனக்கு நீங்க மட்டும் தான் ஏசப்பா உண்டு. केवल आप ही मेरे लिए है प्रभु। என் வாழ்க்கை உம் கையில மட்டும் தான் இருக்கிறது मेरा ஆண்டவரே. जीवन केवल आप ही के हाथ में है प्रभु। உம்மை தவிர எனக்கு சிநேகிக்க இந்த உலகத்துல யாரும் இல்ல ஆண்டவரே. आपके अलावा इस दुनिया से स्नेह करने के लिए कोई नहीं है प्रभु। யார் அர்ப்பணிக்கிறீர்களோ जो कोई अर्पण करते हैं அவர்களுடைய சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற பிரேத சீலையின் கட்டு முற்றிலுமாய் இன்றைக்கு அவிழ்க்கப்பட போகிறது. उनके शरीर को बांध कर रखा हुआ कफन की अंगोछा पूरी तरह से खुलने वाला है। கர்த்தர் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க போகிறார். परमेश्वर तेरे भविष्य को आशीष करने वाला है। நீ செயல்பட முடியும். तुम क्रिया कर सकोगे। சாத்தான் சொல்றான், शैतान कहता है எல்லாம் முடிஞ்சு போச்சப்பா, सब खत्म हो गया, எல்லாம் முடிஞ்சு போச்சு, सब समाप्त हो நீ गया, செயல்பட முடியாது, अब तुम क्रिया नहीं कर पाओगे, நீ பார்க்க अब முடியாது, तुम देख नहीं सकोगे, நீ முன்னேறவே மாட்டாய். तुम तो आगे नहीं बढ़ सकोगे। எத்தனை பேர் சொல்றது நான் கேட்டிருக்கிறேன். कितने लोगों को कहते हुए मैं सुना हूँ, இவ எங்க போய் முன்னேற போறாளோ, ये कहाँ जाकर आगे बढ़ने वाली है, இவ உருப்படவே மாட்டா. ये कभी नहीं सुधरेगी। சாத்தான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். शैतान ऐसे ही कहता है। ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னை சுற்றிலும் முன்னேற கூடாதபடி கட்டி இருக்கிற பிரேத சீலையை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். लेकिन आज के दिन तुझे जो रोक कर रखा हुआ सारे गफन की अंगोछा को परमेश्वर दूर करने वाला நீ है। எழும்ப கூடாதபடி உன்னை சுற்றி வைத்திருக்கிற பிரேத சீலையின் கட்டு இன்றைக்கு அவிழ்க்கப்பட जो போகிறது. तुम उठ नहीं पाने से बांध कर रखा हुआ गफन की अंगोछा दूर किया जाने वाला है। ஏன் எத்தனையோ பேர் அந்த பட்டணத்தில் இருந்தார்களே, कितने लोग उस नगर में थे। லாசருடைய கட்டை அவிழ்க்கிறதுக்கு கொஞ்சம் பேரை மட்டும் ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? लाजर के बंधन को खोलने के लिए परमेश्वर ने केवल कुछ लोगों को क्यों चुन लिया? அவிழ்க்க கூடியவங்க தான் அவிழ்க்க முடியும். जो खोलने सकते हैं वही लोग खोल सकते हैं, எல்லாரும் அவிழ்க்க முடியாது. सब लोग नहीं खोल सकेंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிற பிரேத சீலையின் கட்டை கர்த்தர் இன்றைக்கு அவிழ்க்க போகிறார். आज के दिन आपको बांध कर रखा हुआ गफन की अंगोछा को परमेश्वर दूर कर देगा। நீங்க முன்னேற முடியும். आप आगे बढ़ सकोगे, நீங்க பார்க்க முடியும். आप देख सकोगे, நீங்க செயல்பட முடியும். क्रिया कर सकोगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। என் பிள்ளை நல்லா செயல்பட்டுட்டு தான் இருந்தாங்க பாஸ்டர். मेरी बच्चा अच्छा काम करती थी, ஆனா என் பிள்ளை இப்போ ஒரு செயல்பாடு இல்லாம இருக்கிறான். लेकिन अभी उसके अंदर कोई क्रिया नहीं है। ஊழியத்துக்கு ஓடி ஓடி உழைத்தான் பாஸ்டர். सेवा के लिए दौड़ दौड़ कर काम करता था, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம அப்படி लेकिन आज के दिन तो कुछ भी नहीं है। ஏதோ ஒரு அடிமைத்தனம் இவனை அடிமையாக்கி कुछ तो दासित्वपन इसे दासिन कर दिया है। பிரேத சீலையில அவன் சுற்றப்பட்டிருக்கிறான். गफन की अंगोछा से लिपटा गया இன்றைக்கு இந்த है। பிரேத சீலையிலிருந்து நீ வெளியே வருவாய். आज के दिन यदि तुम इस अंगोछा से बाहर निकलोगे, மாமிசத்தினால் கரைப்பட்ட வஸ்திரத்தை விலக்கி शरीर के काम से कलंकित किया हुआ वस्त्र को निकाल कर நீ வெளியே வருவாயானா यदि तुम बाहर निकलोगे, இன்றைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி आज के दिन परमेश्वर तुम्हें उठाकर उपयोग करेगा। கர்த்தர் உன்னை சேற்றில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து जो हम दलदल में पड़े थे परमेश्वर में उठाकर நம்முடைய நாற்றம் எல்லாம் போக்கி हमारे सारी दुर्गंध को दूर करके கன்மலையின் மேல நிறுத்துவார். चट्टान पर खड़ा करेगा। அது மாத்திரமல்ல, केवल उतना ही नहीं, அடிகளை உறுதிப்படுத்துவார். हमारे पैरों को स्थिर कराएगा। நீ அசைக்கப்படுவதில்லை. अब से तुम हिलाया नहीं जाओगे, சத்துரு உன்னை அசைக்க முடியாது. शत्रु तुझे नहीं टिला पाएगा। நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. मैं राजाओं का राजा का पुत्र है। எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? कितने लोग समर्पण करने वाले எத்தனை हैं? பேர் ஆண்டவருக்காய் कितने செயல்பட लोग போறீங்க? परमेश्वर के लिए क्रिया करने वाले हैं? கண்டிப்பா நீங்க முன்னேற போறீங்க. आप लोग अवश्य आगे बढ़ने वाले हो। இந்த 2024 இந்த 9வது மாதம் इस 2024 के 9वां महीने में இதுவரை வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று வாழ்க்கை வேதனையோடு வந்திருக்கிற தேவ अब तक जो आपके जीवन में कोई प्रगति नहीं, ऐसे दुख के साथ आए हुए लोग, முன்னேற கூடாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிற சில பிரேத சீலின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். आगे बढ़ना नहीं बढ़ने से आपको गफन की अंगोछा जो लिपटा कर रखा गया है वो दूर होने वाला है। சாத்தான் சொல்லும், அவன் பிள்ளையின் திருமணம் நடக்காது. शैतान कहेगा कि तेरे बच्चे का शादी नहीं होगा, உன் வீட்டுல நல்ல காரியமே நடக்காது. तेरे घर में कभी शुभ कार्य नहीं होगी। அவன் நினைச்சு சந்தோஷப்பட்டு
கொண்டிருக்கான். वो ऐसे सोचकर आनंद मना रहा இன்னைக்கு है, பிரேத சீலையின் கட்டு அவிழ்க்கப்படுமா? लेकिन आज के दिन गफन की अंगोछा दूर किया நீ जाए, முன்னேறுவாய். तुम आगे बढ़ोगे, பிரேத சீலையிலிருந்து நீ வெளியே गफन வருவாயானால் की अंगोछा से भी तुम बाहर निकलोगे, நீ முன்னேறுவாய். तुम आगे बढ़ोगे, நீ செயல்பட முடியும். तुम क्रिया कर सकोगे, நீ பார்க்க முடியும். तुम देख सकोगे. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। உனக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன்னால காண முடியலையே. अब तो जो आया हुआ आशीर्वाद को तुम देख नहीं पा रहे हो। சிலர் சொல்லுவாங்க கை கெட்டினது வாய் கெட்டாம போயிட்டு. कुछ लोग कहते हैं हाथ में तो मिला लेकिन मुंह तक नहीं पहुंचा। ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்தது. परमेश्वर का आशीर्वाद आपको ढूंढ कर आया है, ஆண்டவருடைய நன்மை உன் வீடை தேடி வந்தது. परमेश्वर की भलाई तेरे घर पर ढूंढ कर आया है, ஆனா பெற்றுக்கொள்ள முடியவில்லை. लेकिन उसे पा नहीं पा रहे हो। இன்றைக்கு आज के दिन பிரேத சீலையிலிருந்து வெளியே வருவோம். कफन के अंगोछा से बाहर निकले, எல்லாம் அப்படி எழும்பி நிற்போம். सब कोई खड़े हो जाएंगे, எல்லாம் எழும்பி நிற்போம். सब खड़े हो जाएंगे। எல்லாம் अनेक வசனங்கள் இருக்கிறது. कई वचन हैं, நான் உங்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்க விரும்பல. मैं आपको बहुत देर बिठाना नहीं चाहता ஜெபிக்க हूं। போகிறோம். प्रार्थना करेंगे, ஆண்டவரே हे परमेश्वर என்னை பிரேத சீலையிலிருந்து வெளியே கொண்டு मुझे வா. गफन की अंगोछा से बाहर निकल, கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியே வருவோம். बांध कर पड़े हुए परिस्थिति से बाहर निकलेंगे। கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று बंधे पड़े हुए लोग बंधन से खुलाया जाना है। ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். पवित्र आत्मा जी उतर आया है। ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. समर्पण कीजिए, समर्पण कीजिए, எல்லாம் ஒப்பு கொடுங்க. सबको ही समर्पण कीजिए। சிலரை கர்த்தர் முன்னேற வைக்க போகிறார். कुछ लोगों को परमेश्वर बढ़ाने वाला है, செயல்படாத உங்களுடைய செயல்பட வைக்க जो போகிறார். क्रिया नहीं कर पा रहे हो उसे परमेश्वर क्रिया करने वाला है। ஒருவேளப்பட்ட எப்பேற்பட்ட வியாதியோடு வந்தால் कोई भी प्रकार की बीमारी से आए हो, செயல்படாத நிலைமை உன்னிடத்தில் இருக்குமானால் यदि आपके अंदर क्रिया न हो रही हो, நீ பிரேத சீலையை விட்டு வெளியே வந்தால் कफन की अंगोछा से यदि बाहर निकलोगे, கர்த்தர் உன்னை செயல்படுத்த போகிறார். परमेश्वर तुझे क्रिया कराएगा, கர்த்தர் உங்களை செயல்படுத்த போகிறார். परमेश्वर आपको क्रिया कराएगा। சகோதரனே, हे भाई, நீ சில விஷயங்களை விட்டு வெளியே வருவாயானால் तुम यदि कुछ विषय को छोड़कर बाहर निकलोगे, கர்த்தர் உங்களை செயல்படுத்த போகிறார். परमेश्वर तुम्हें क्रिया करने वाला है। பிரேத சீலையின் கட்டு உங்களை விட்டு அகற்றப்பட போகிறது. कफन की अंगोछा तुमसे दूर होने वाला है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசுவை கண்டவுடனே यीशु को देखते ही அவள் குடத்தை விட்டாள். वो गड़ा छोड़ दी। இயேசுவை கண்டவுடனே यीशु को देखते ही வலையை விட்டான். जाल छोड़ दिया। நீ கிறிஸ்துவுக்காக எதை விட்டாயோ तुमने जो भी मसीह के लिए छोड़ அதை दिया, உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். उसे परमेश्वर तुम्हारे लिए आशीष का कारण बनाएगा। எல்லாம் ஜெபிப்போம். सब कोई प्रार्थना எல்லாம் करेंगे, ஜெபிப்போம். सब कोई प्रार्थना ஓ करेंगे। ரிபாலாபா ஷபரபாலாபாலாபா ரிபாலாபா தூராலாபா ரிகாபாபாபா ஔஷாபானா ரிகாபாராபாலாபா சப்தனா ரிகத்துனா ரபௌது ரிகாபாராபாலாபா சில பிரேத சீலையின் கட்டுகள் कुछ गफन की अंगोछा அவிழ்க்கப்படுகிறது, खुल रहा है, அவிழ்க்கப்படுகிறது. खुल रहा है। செயல்படக்கூடாதபடி உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் நசனா இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. क्रिया न करने से बांध कर रखा हुआ सारे कफन की अंगोछा खुल जाए, அவிழ்க்கப்படுவதாக, खुल जाए, அவிழ்க்கப்படுவதாக, खुल जाए, அவிழ்க்கப்படுவதாக. खुल जाए। ஓ ராபாபா ஷபரதனா ரலரபாபாபா எல்லா ஆவியில் ஆராதிங்க, ஆவியில் ஆராதிங்க. ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. ஓ ராபாலபா ஷபரபாபா ரதனா ரலரபாபா ஓ ராபாலபா ரகலரபாபாபா. ஆமென், 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 ஆமென். ஓ யஷந்தனா ரகதுனா பலபலபா ரிபலபா துரபலபலபா. நீ பயன்படக்கூடாதபடி, நீ பயன்படக்கூடாதபடி, तुम आगे अब उपयोग न होने से, நீ கர்த்தருக்காய் பிரயோஜனப்படக்கூடாதபடி, तुम परमेश्वर के लिए उपयोग न होने से, கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்றக்கூடாதபடி परमेश्वर की बुलावा को नहीं करने உன்னை से கட்டி வைத்திருக்கிற பிரேத சீலையின் கட்டு இதோ அறுபடுகிறது, तुझे बांध कर रखा हुआ कफन की இதோ அறுபடுகிறது, अंगोछा खुल रहा है, இதோ அறுபடுகிறது. अंगोछा खुल रहा है। ராபாபாலபா ஷகரதனா ஓடா ராபாலபா ரதனா ரலரகலபாபா ஓடா ராபாபாபா ராபாலபா ராபாபா ஓடா ராபா ஷகதனா ரகபாபா ஓடா ராபாலபா ரதனா ரலரபாபா ஓ ஷபரகதனா ரகபாபா ஓ ராபாபாபா ஓ ராமநாதிரலரபாபா. ஓ பிரச்சனை இன்னோட முடியுது. तेरी समस्या आज के दिन समाप्त हो रही है.
உன் பிரச்சனை இன்றோடு முடியுது. तेरी समस्या आज ही समाप्त हो रहा உன் है. பிரச்சனை இன்றோடு முடியுது. तेरी समस्या आज ही समाप्त हो रहा है. உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. तेरे आंसू पोंछे जा रहा है. உன் காலை கர்த்தர் இடறலுக்கு தப்புவிக்கிறார். तेरे पैरों को ठोकरों से बचा रहा है. உன் ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவிக்கிறார். तेरे प्राण को अधोलोक से बचाया जा रहा है. Yes. एल्लाम आराधीங்க. ओ रामा मा शामा रामा मा 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 मा. परमेश्वर की आराधना मरदना रगदुना रला रामा मा मा. ओ रामा मा 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 शगदना रला रामा मा मा. ओ रामा मा 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 मा. அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. अभिषेक को मांगकर पा लीजिए. அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. अभिषेक को मांगकर पा लीजिए. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. पा लीजिए. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. मांगकर पा लीजिए. உங்களை நீங்களே அர்ப்பணிங்க. अपने आप को समर्पण कीजिए. உங்களை நீங்களே அர்ப்பணிங்க. अपने आप को समर्पण कीजिए. உங்களை நீங்களே அர்ப்பணிங்க. अपने आप को समर्पण कीजिए. अर्पणी. समर्पण. அர்ப்பணி. समर्पण करो. அர்ப்பணி. समर्पण करो. நீ அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க समर्पण करते உன்னை கட்டி இருக்கிற करते கட்டுகள் அவிழ்க்கப்படும். कर रखा हुआ बंधन खुल जाएगा. நீ வெளியே வர முடியும். बाहर निकल सकोगे. ஜீசஸ் यीशु. ஜீசஸ் यीशु. ஜீசஸ் यीशु. ஜீசஸ் यीशु. ஜீசஸ் यीशु. ஓ ராமா மா 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 ராதா நா ரா லா ரா மா மா. ஓ ராமா லா மா 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 மா. Lord, we praise your name, Lord. Glory, hallelujah, 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 hallelujah. धन्यवाद हो प्रभु जी, धन्यवाद हो प्रभु जी. परमेश्वर सारे गफन की अंगोचा परमेश्वर खुल जाए प्रभु जी. सारे गफन की अंगोचा खुल जाए प्रभु जी. Glory, glory, glory. சிலரை கர்த்தர் அந்நிய பாஷையினால் நிரப்புகிறார். गफन की अंगोचा खुल जाए. அந்நிய பாஷையினால் நிரப்புகிறார். अन्य भाषा அந்நிய பாஷையினால் நிரப்புகிறார். अन्य भाषा से அந்நிய பாஷையினால் நிரப்புகிறார். अन्य भाषा से பவர் 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 பவர். ஓ ராமா மா 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 மா. ஓ ராமா லா மா மா மா. ஓ ராமா லா மா மா மா. அந்நிய பாஷையில பேசு பேசு. கர்த்தருடைய ஆவியானவர் உன் நாவில் அந்நிய பாஷையை போடுகிறார். ஏசாயாவின் நாவை தொட்ட ஆண்டவர். अन्य भाषा से भर दीजिए. अन्य ஏசாயாவின் நாவை தொட்ட ஆண்டவர். यशाया के जीव को स्पर्श किया हुआ परमेश्वर. உன் நாவை அக்கினி தழல் தொடுகிறது. तेरे जीव के अग्नि तल से भर தொடுகிறது. उसे स्पर्श कर रहा है. தொடுகிறது. उसे स्पर्श कर रहा है. தொடுகிறது. उसे स्पर्श कर रहा है. பவர் सामर பவர் सामर பவர் सामर பவர் सामर பவர் सामर பவர். सामर. ஓ ராமா மா 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 மா. ஓ ராமா லா மா ரா தா நா ரா லா ரா மா மா மா. यीशु की लहू कीजिए, लहू कीजिए, लहू कीजिए, लहू कीजिए. धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु परमेश्वर, धन्यवाद. आपकी गफन की अंगोचा परमेश्वर, सारे लिपटे हुए गफन की अंगोचा परमेश्वर खुल जाए प्रभु जी. ग्लोरी, धन्यवाद हो प्रभु. हालेलुया, हालेलुया. दर्शन पर गिरा हुआ अंगोचा पाँव पर गिरे हुए अंगोचा परमेश्वर यीशु नामத்தில் மகிமைக்காக எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும். நன்றி. ஹalleluya, ஹalleluya. சாத்தானுடைய கட்டுகள் செயலற்றுப்போம். தெய்வத்தின் அனுகிரகத்திற்காக உமக்கு நன்றி. கட்டுகள் கட்டியிருக்கிற எல்லா கட்டுகள் இயேசு நாம மகிமைக்காக உடைத்தெறிவீராக உமக்கு நன்றி நாதா. ஹalleluya,
பிள்ளைகளே, आमीन, हालेलुया। அருமையான தேவ பிள்ளைகளே, हे प्यारे परमेश्वर के लोगों, கர்த்தர் சிலருடைய கட்டுகளை அவிழ்த்து மாற்றியிருக்கிறார். परमेश्वर कुछ लोगों के बंधनों को खोल दिया है। இன்னைக்கு கர்த்தருக்காய் வாழ அர்ப்பணிங்க. आज के दिन परमेश्वर के लिए जीने के लिए இன்னிலிருந்து समर्पण करो। கர்த்தருக்காய் ஜீவிங்க. आज के दिन से परमेश्वर के लिए जीवन கர்த்தர் உங்களை समर्पण விசேஷப்படுத்த करो। போகிறார். परमेश्वर आपको विशेष करने वाला है। சிலரை இன்னும் அக்கினியா மாற்ற போகிறார். कुछ लोगों को अग्नि बनाने ஒரு वाला 5 है। மினிட் மட்டும் कुछ लोग ऐसे आग के समान கர்த்தருக்கு चलेंगे। இடம் கொடுங்க. परमेश्वर के लिए मौका இந்த दीजिए। இடத்துல ஒரு அசைவு इस வெளிப்பட जगह போகிறது. पर एक खिलावट होने वाली है। ஒரு அசைவு வெளிப்பட एक போகிறது. बहुत बड़ी बेदारी होने वाली है। எல்லாரையும் அக்கினியா மாற்றுங்க. सबको अग्नि बनाने वाला है। எல்லாரையும் அக்கினியா மாற்றுங்க. सबको अग्नि बनाने वाला है। எல்லாரையும் அக்கினியா மாற்றுங்க. सबको अग्नि बनाने वाला है। எல்லாரையும் सबको எல்லாரையும் सबको ஜீசஸ் ग्लोरी power 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 Samuel, power 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 Samuel. power 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 odara mala bashaba ग्लोरी धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु, धन्यवाद धन्यवाद ग्लोरी धन्यवाद प्रभु जी, 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 धन्यवाद प्रभु जी। ನಮ್ಮೆಲ್ಲರ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. परमेश्वर ने अब तक इसे आशीष करके दिया, इसलिए परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। நல்ல நாளிலே தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். परमेश्वर के सम्मुख में इस अच्छे दिन में हमें इकट्ठा किया है। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், उद्धार पाए हुए परमेश्वर के लोग, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே उद्धार पाए हुए शुरुआत में தேவ பிள்ளைகளுக்குள்ள இருந்த தேவ தரிசனம் காண்கிறதான ஒரு நல்ல வாழ்க்கை, परमेश्वर के दर्शन देखने वाला एक अच्छा स्वभाव, இன்றைக்கு அவைகள் எல்லாம் மறைந்து आज के दिन वो सब दूर होकर தரிசனம் பார்க்கக்கூடிய கண்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. दर्शन को देखने वाली आंखें बंद पड़े हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே வாயை திறந்து கேட்கும்போது, परमेश्वर के सम्मुख में मुंह खोलकर मांगते समय, என் கண்களின் கட்டுகள் மாறட்டு, परमेश्वर मेरे आंखों की बंधन खुल जाए। நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்கள் கண்களில் இருக்க கட்டுகளை மாற்றுவார். आप मांगते समय आंखों की बंधन को खोल देगा। கர்த்தர் தெளிவான நல்ல ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும்படியாக, परमेश्वर स्पष्ट रूप से आत्मिक आंखों को खोल देने के लिए, தேவ தரிசனம் காணும்படியான கண்களை கர்த்தர் நமக்கு தரபடியாக, परमेश्वर का दर्शन देखने समान आंखें खोल देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆனாலே, उद्धार पाकर कितने भी साल हो जाए, எத்தனை ஆவிக்குரிய கூட்டங்கள்ல பங்கெடுத்தாலே, कितने भी आत्मिक मंडली में भाग ले, இன்னைக்கு சுபாவம் மாறாத நிலைமையில இருக்கிறது. स्वभाव अभी तक बदला नहीं है। ஜென்ம சுபாவம் என்கிற கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கிறார். जन्म स्वभाव के बंधन से बंध पड़े हैं। தேவனுடைய பிள்ளைகள், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். आप लोग अपने आप को जांच कर देखिए, ஜென்ம சுபாவம் மாற்றப்பட்டு இருக்கிறதா? जन्म स्वभाव बदला है क्या? ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். आत्मिक बन जाइए। இந்த சிந்தையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவ சமூகத்தில் ஜெபிப்பீர்களானால், इस विचार के साथ यदि आप प्रार्थना करोगे, உங்களை கட்டி வைத்திருக்கிற ஜென்ம சுபாவம், आपको बांध कर रखा हुआ जन्म स्वभाव, உங்களை கட்டி வைத்திருக்கிற சுபாவத்தில் இருக்கிற அடிமைத்தனம், आपको बांध कर रखा हुआ सारे दासित्वपन, இவைகளை மாற்றி इन सब को दूर करके ஆவிக்குரிய விசுவாசிகளாய் வாழ आत्मिक विश्वासी बनकर जीने के लिए கர்த்தர் துணை செய்யும்படியாக, परमेश्वर सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। தேவனுக்கு அடிமையாய் ஜீவிக்க வேண்டும். हम सब परमेश्वर के दासीन बनना है। மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், छुड़ाए गए परमेश्वर के लोग, அநேகர் தேவனுக்கு அடிமைகளாய் ஜீவிக்காமல் आज कई लोग परमेश्वर के लिए दासीन न बनते हुए மனுஷனுக்கு அடிமையாய் ஜீவித்து मनुष्य का दासीन बन गए हैं। மனுஷனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருக்கிற தேவ பிள்ளைகள், मनुष्य के दासित्वपन में पड़े हुए परमेश्वर के लोग, இந்த மனுஷனுடைய அடிமைத்தனம் உங்கள் வாழ்க்கையில கட்டாய் காணப்படுவையானால், यदि मनुष्य का दासित्वपन आपके जीवन में हो, அந்த கட்டுகளை கர்த்தர் மாற்றி போடும்போது, वो सारा बंधन को खोल देते समय தேவனுக்கு அடிமைகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வார். परमेश्वर के लिए दासीन बनने के लिए परमेश्वर सहायता करेगा। இந்த நாள் முதல் आज के दिन से लेकर மனுஷனுக்கு அடிமை அல்ல, किसी मनुष्य के लिए दासी नहीं हो, தேவனுக்கு அடிமையாய் ஜீவிக்க परमेश्वर के लिए दासी
उदासीन होकर जीने के लिए கர்த்தர் கிருபை தரும்படியாக परमेश्वर अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரியுங்கள். सब परमेश्वर को ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்தில் இருக்கிற உணர்வுகள் பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. परमेश्वर के लोग हमारे शरीर की भावनाएं शैतान के दासित्वपन में है சரீரத்தை பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். शरीर को शैतान दासित्वपन कर रखा है தீய சிந்தனைகளுக்கும் தீய உணர்வுகளுக்கு पूरे विचार और बुरी भावना के लिए அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். हमें दासीन कर रखा है இந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ये सारे बंधन खुलना இந்த है கட்டுகள் அவிழ்க்கப்படும் போது மாத்திரமே केवल बंधन खुलते समय நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உண்டாகும். हमारे जीवन में एक प्रगति होगी வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். जीवन में छुटकारा होगी கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். परमेश्वर का आशीर्वाद को पा सकोगे ஆனபடியால் இப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற கட்டுகள் इस प्रकार की भावनाओं के बंधन में पड़े हुए दासित्वपन को இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அந்த கட்டுகளை எல்லாம் உடைத்து यीशु के नाम से वो सारे बंधन खुल जाने के लिए தேவனுக்கு அடிமைகளாய் தேவனுடைய பிள்ளைகளை ஜீவிக்க கிரியை हम செய்யும்படியாக सब परमेश्वर के दासीन बनकर जीने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசரே परमेश्वर के सम्मुख में आकर वचन संदेश दिया हुआ प्यारे दास जी के लिए இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக और भी अधिक से आशीष करके उन्नति करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரியுங்கள். परमेश्वर को ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद வந்திருக்க தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக आए हुए सभी परमेश्वर के लोगों को प्रभु आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். सब परमेश्वर को ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரியுங்கள். परमेश्वर को ஸ்தோத்திரம், धन्यवाद करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரியுங்கள். पुत्र यीशु मसीह को ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரியுங்கள். आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். भला परमेश्वर हमको धन्यवाद करते हैं கிருபையாய் கர்த்தர் தந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अनुग्रह रूप से दिया हुआ शाम के समय के लिए धन्यवाद உம்முடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாய் கர்த்தருடைய கண்களில் கிடைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपके पवित्र स्थान में आने के लिए मिला हुआ इस मौका के लिए धन्यवाद प्रभु யார் जी யாருடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் கட்டுகளாய் காணப்படுகிறது जिसके भी जीवन में जो भी बंधन पड़ा है प्रभु இந்த நல்ல நாள்ல எல்லா கட்டுகளையும் உடைத்து इस शुभ दिन में सारे बंधन को खोलकर தேவ அன்புள்ளவர்களாய் தேவனுக்கு அடிமையாய் ஜீவிக்க परमेश्वर के प्रेम से भरकर परमेश्वर के लिए दासीन बनने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தான். प्रभु जी हर एक के लिए अनुग्रह कीजिए 2 நாள் கூட்டங்கள் நிமித்தமாக इस 2 दिन की मंडली के द्वारा தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை உண்டாகட்டும். परमेश्वर के लोगों के जीवन में एक मोड़ होने दो உம்முடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். आपकी अच्छी नाम महिमा हो जाए உம்முடைய தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென். आमीन என் ஆத்துமாவே ये मेरे கர்த்தரை मनियों को धन्य ஸ்தோத்திரி. के என் जो कुछ உள்ளமே मुझे उसके பரிசுத்த पवित्र नाम को நாமத்தை धन्य के என் ये मेरे ஆத்துமாவே मनियों को கர்த்தரை धन्य के ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को नहीं உபகாரங்களையும் மறவாதே. भूलना ஆமென். आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा पिता परमेश्वर का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी का अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा தேவ பிள்ளைகள் எல்லாரோடு கூட இருப்பதாக. सब परमेश्वर के लोगों के संग रहे ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें।